அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த பல நாட்களாக களியக்காவிலையில் நடந்த விவாத தொகுப்புகளை விண் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பார்த்து வந்தீர்கள். இந்த விவாதத்திலே உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வித இடைச்சொற்களும் செய்யாமல், விவாதத்திலே எந்த ஒரு பகுதியையும் நீக்காமல் முழுமையாக நாம் ஒளிபரப்பினோம். சீடிகளாகவும் அதை வெளியிட்டோம். ஆனால் மாற்று தரப்பினர் தங்களுடைய தொலைக்காட்சி சேனலிலே தங்களுடைய நிகழ்ச்சியிலே முழுமையாக ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு படு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்ட சீடிகளிலும் கூட இடைச்சர்கள் செய்துதான் வெளியிட வேண்டிய பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்தை பொறுத்தவரை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே விவாதம் நடந்த காரணத்தினால் தலைப்புக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு அந்த விவாதத்திலே நாம் பதில் சொல்லவில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், முதலாவது தலைப்பு தமிழகத்திலே பரவலாக ஓதப்பட்டு வருகின்ற சுப்ஹான மௌலித், முஹிதீன் மௌலித், ஷாஹுல் ஹமீத் மௌலித், புர்தா, யாக்குத்துபா ஆகியவற்றிலே தவறுகளும் மார்க்கத்திற்கு முரணானவைகளும் மலிந்து உள்ளன. இது தலைப்பு. அதுல தவறுகளை இல்லை என்பது அவங்களுடைய வாதம், அதுல தவறுகள் இருக்கிறது என்பது நம்முடைய வாதம். இப்படித்தான் அவர்களும் நாங்களும் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்தோம். விவாதத்திற்கு முன்னால் அந்த ஒப்பந்தத்தை வாசித்தும் காட்டுகிறார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள். அப்படின்னா எப்படி வாதம் செய்யணும்? மௌலிது கிதாபுகள்ல உள்ள தவறுகளை எடுத்து காட்டி இது தவறு இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும், நாம தவறுகளை நிரூபிக்கணும். ஆனால் அவர்கள் அந்த மௌலிது தலைப்பில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற புத்தகத்திலே இப்படி எழுதியிருக்கிறார்கள், இந்த ஏகத்துவத்திலே அப்படி எழுதியிருக்கிறார்கள், இதுல இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம எழுதினதை பற்றி அவர்கள் விவாதத்தில் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த மாதிரி எடுத்து வைத்ததை நம்ம கண்டுகொள்ளாமல் அந்த விவாதத்தில் விட்டுவிட்டோம். மேலும் அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சபையிலே விவாத சபையிலே என்ன எடுத்து வைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் பதில் சொல்ல வேண்டும், வேறு இடங்களில் எடுத்து வைத்ததற்கு பதில் சொல்லக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள். அப்ப என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த மேடையில் இப்படி பேசினீர்கள், இந்த மேடையில் இப்படி பேசினீர்கள் என்றெல்லாம் அதில் எடுத்து வச்சாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல இயலுமாண்டா இயலும். ஏன் பதில் சொல்லல? ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டது என்னவென்றால், இந்த சபையில் என்ன எடுத்து வைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர இந்த சபைக்கு வெளியே எடுத்து வைக்கப்பட்ட எழுதப்பட்ட பேசப்பட்டவைகளை இங்கு பயன்படுத்தக்கூடாது. இப்படி தெளிவாக ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதையும் மீறி மௌலிதுல உள்ள தவறுகளை நியாயப்படுத்த முடியாத காரணத்தினால் ஏகத்துவத்தில் அப்படி எழுதினார்கள், இஸ்லாமிய அடிப்படை கல்வியில இப்படி எழுதினார்கள் என்று தலைப்பை திசை திருப்பி கொண்டு சென்ற காரணத்தினால் தலைப்பு தொடர்பு இல்லாமல் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். இதை உங்களுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு வர்றோம். அப்படி விடுபட்ட அந்த அந்த தகவல்களுக்கும் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். ஆனால் விவாத தலைப்பில் இருந்து நம்ம திசை திரும்பக்கூடாது என்பதற்காக மௌலிதில் உள்ள தப்புகளை எடுத்து போடுவதில் தான் கவனம் செலுத்தணும் என்பதற்காக சம்பந்தம் இல்லாம நம்மளை திசை திருப்ப பார்த்தாங்க இல்லையா? அதுல பல விஷயங்களுக்கு நம்ம அந்த அரங்கில் பதில் சொல்லவில்லை. ஆனாலும் அவர்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அப்படி விடுபட்ட அனைத்திற்கும் ஒன்று கூட விடாமல் அந்த பதிலை தொகுப்பாக நீங்கள் இப்போது பார்க்க இருக்கிறீர்கள். மௌலிது என்ற தலைப்பில் அவர்கள் என்னவெல்லாம் எடுத்து வைத்து சம்பந்தம் இல்லாமல் எடுத்து வைத்து நம்ம எதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் விட்டிருக்கிறோமோ அது ஒவ்வொன்றுக்கும் உரிய பதிலை இப்போது நீங்கள் பாருங்கள்.
அந்த மௌலிது தலைப்பில் ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிறவர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், மறைவான செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாது என்கிறதை பற்றி நம்முடைய புஸ்தகத்திலே மௌலிதுக்கு சுப்ஹான மௌலிது என்ற புக்கில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை அவர் அதுல ஒரு ஹதீஸ் நம்ம எழுதுறோம். என்ன ஹதீஸ் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு சென்றார்கள். அந்த திருமணத்திற்கு சென்ற பொழுது அங்குள்ள சிறுமிகள் எல்லாம் பத்ர் போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்களை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வருகிறார்கள். வந்தவுடனே அந்த சிறுமிகள் வேறு பாட்டை மாற்றி படிக்கிறார்கள். என்ன பாட்டு? ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் என்று ஒரு பாட்டை மாற்றி படிக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை விட்டுவிடு, இதுக்கு முந்தி படிச்ச பாட்டை படி. இது அந்த புகாரில் உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து அவர் என்ன வாதம் வைக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே மறைவானதை அறியக்கூடிய நபி இருக்கிறார்னு சொன்னாங்களே, அந்த கருத்தை ஆட்சேபிக்கல. ஏற்கனவே பத்ர் சுகதாக்களை பற்றி நீங்கள் படித்துக் கொண்டிருந்தீர்கள், அவங்கள புகழ்ந்து படிங்க என்றுதான் சொன்னார்களே தவிர, எனக்கு மறைவான செய்தி தெரியாது, அதனால் நீங்க இப்படி சொல்லக்கூடாது, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த பாட்டை வேணா அந்த பாட்டை படின்னு சொன்னாங்களே தவிர, எனக்கு மறைவான செய்தி தெரியாது என்றா சொன்னார்கள்? அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைத்து, அப்படி ஹதீஸில் கிடையவே கிடையாது என்று அவர் சொல்கிறார். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. பத்ரு யுத்தத்திலே ஷஹீதான சஹாபா பெருமக்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை ஒரு சிறுமி சொல்றாங்க. வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நபிக்கு தெரியும். அப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஐ ஹாதிஹி, இதை விட்டுரு, என்ன புகழ்றதை விட்டுரு, வகூலி பில்லதி குன்தி தகூலின், இதுவரைக்கும் யார் சொல்லிட்டு இருந்தீங்க அது அவங்களையே புகழுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப புகழ்வது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமல்ல, நல்லடியார்களுக்கு உண்டு. ஏன்னா பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா பெருமக்களை போன்று படிக்கிறாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த தாய் ஹாதிஹி இருக்கிறத இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானம் இன்னும் உண்டு அப்படின்னு சிறுமி சொன்னதுனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு தடுத்தாங்க அப்படிங்கறதுலாம் கிடையாதுங்க. அப்படி மறைமுக ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் இருக்குன்னு சொன்னா அது சிறுக்குன்னு சொன்னா அந்த சிறுமி சொன்ன உடனேயே கலிமா சொல்லி கொடுத்திருக்கணும். என்ன சிறுக்குல செஞ்சுட்ட கலிமா சொல்லணும். சரி, அந்த வாசகத்தில் அப்படி இருக்குதா? எனக்கு மறைமுக ஞானம் உண்டுன்னு சொல்றதையெல்லாம் விட்டு விடு, அப்படியா இருக்காங்க? ஹாதிஹின்னு தான் இருக்கு. இதை விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் புகழ்ந்துட்டு வரீங்க அவங்களே புகழுங்க. அது இதை விடுனா என்னை போலதை விடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமில? அடுத்ததுதான் என்ன சொல்றாங்க, நீ இதுவரைக்கும் யாரை புகழ்ந்து அவங்களே புகழுங்க, அப்ப என்ன போலது விடுங்கன்னு தான் சொல்லணும். இதை இல்ல தவறுங்கிறனாலதான் சுட்டி காட்டினாங்க அப்படின்னா இப்படி தவறான பாடுறதை விடு, நல்லதை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல, யார இதுவரைக்கும் போறீங்களோ அப்படி சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், இவர்கள் ஹதீஸ்களை பார்க்கிறது கிடையாது. ஹதீஸ்ல இருக்கு உண்மையிலேயே. அவர் எது இல்லை என்று சொல்கிறாரோ அது ஹதீஸ் நூல்ல தெளிவாக இருக்கிறது. அவர் ஹதீஸ்களை பார்க்காம சொல்கிறார். அந்த ஹதீஸ்ல இப்னு மாஜாவுல 1887வது ஹதீஸ் இதே சம்பவத்தை சொல்கிறது. அதுல எப்படி வருதுன்னு கேட்டா, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நபிடத்தில் இருக்கிறார் என்று அந்த சிறுமிகள் படித்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா ஹாதா ஃபலா தகூலுஹு, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள். இந்த வார்த்தையை மறைவானதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் இப்ப சொன்னீங்களே, இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். மா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டான், இதனால் சொல்லாதீர்கள். இதான் இல்லைன்றார் அவர். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய பத்தி எதுக்குமா நீ புகழ்ந்து படிக்கிற, அதை படிமா, அதுக்கு தான் சொன்னார்களே தவிர மறைவானது எனக்கு தெரியாது அதனால இந்த பாட்டு தப்பு என்று சொல்லல. இது அவருடைய வாதம். ஹதீஸ்ல இல்லவே இல்லை என்றார். நீங்க இந்த சீட்ல பார்க்கலாம்.
எனக்கு மறைமோ ஞானம் உண்டுன்னு சொல்றதையெல்லாம் விட்டு விடு அப்படியா இருக்காங்க. ஹாதிஹின்னு தான் இருக்கு. இதை விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் போந்துட்டு வரீங்க அவங்களே போங்க. அது இதை விடுனா என்னை போலுவதை விடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமில்ல? அடுத்ததுதான் என்ன சொல்றாங்க, நீ இதுவரைக்கும் யார போனீங்க அவங்களே போங்க, அப்ப என்ன போல விடுங்கன்னு சொல்லணும். இத இல்ல தவறுங்கிறனாலதான் சுட்டி காட்டினாங்க அப்படின்னா இப்படி தவறான பாடுறதை விடு நல்லதை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல, யார இதுவரைக்கும் போனீங்களோ அப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஹதீஸ்ல என்ன இருக்கு? இப்னு மாஜாவுல ஃபலா அம்மா ஹாதா ஃபலா தகுலுஹு, இந்த வார்த்தையை சொல்லாதே. ஏன் சொல்லாதே? மா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், நாளை நடப்பது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால இத சொல்லாதே. அப்ப நபிகள் நாயகம் அந்த பாட்டை படிக்க வேண்டாம்னு சொன்னது காரணம் என்ன? எனக்கு மறைவானது தெரியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நாளை நடப்பதை அறிகிற நபி என் நம்மிடத்தில் இருக்கிறார் என்று நீ எப்படி சொல்லலாம்? இவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபனை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு சொல்லி அந்த விவாதத்தை ஒரு புழுகினார். இதுக்கு நம்ம பதில் சொன்னா மௌலிது குப்பை எடுத்து வைக்க இயலாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், மௌலிதுடைய குப்பைகளை எடுத்து வைப்பதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டு இருந்தோம். இது ஒண்ணு. அடுத்தவர் சொல்கிறார், நம்ம மௌலிதுடைய நூல்கள்ல மௌலிதை விமர்சித்து எழுதிய நூல்ல, குறிப்பாக சுப்ஹான மௌலிது என்ற நூலில நம்ம ஒன்றை சொல்லி இருந்தோம். என்ன சொல்லி இருந்தோம்? மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரம்பு மீறி புகழக்கூடாது, மௌலிதுல வரம்பு மீறி புகழ்கிற விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்ம எழுதி இருந்தோம். இதுக்கு அவர் கவுண்டர் கொடுக்கிறாரு, மறுப்பு கொடுக்கிறாரு. இதுல என்ன வருது பார்த்தீர்களா? நசாராக்கள் ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி வரம்பு மீறாதீர்கள் என்றுதான் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மகன் என்று அவங்க சொன்னாங்களாம் ஈசா நபிய. அல்லாஹ்வுடைய மகன் என்று நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னோமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய கோமுகள்லாம் வரம்பு மீறி போன்ற மாதிரி என்ன போடாதீங்க என்று ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஆகவே மௌலிது கூடாது. இந்த ஹதீஸுக்கும் மௌலிது கூடாது என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன இப்ப பாருங்க, இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஏன் இப்படி சொல்லணும்? அந்த கௌமுகள் புகழ்ந்தது எப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் குர்ஆன்ல சாலிசு தலாதா அப்படின்னு இருக்கு. அந்த கௌமுகள் சொன்னது 3 இடங்களில் 3 தெய்வங்களில் ஒரு தெய்வம் நாங்க, அப்படி எந்த இறை நம்பிக்கையாளர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. அந்த கௌமுகள் புகழ்ந்தது என்ன குர்ஆன்ல தெளிவா இருக்குது. அதே போல இப்னுல்லா தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த இறை நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய மகன் சொல்றாங்க. அதே போல இந்த வாசகம் ஓடுதல எங்க இருக்குது? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோமுகள் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது தான் எல்லாரும் நிலைப்பாடு, எங்கள் நிலைப்பாடு. அது என்ன சொன்னாங்க குர்ஆன்ல இருக்குது. அந்த கோமுகள் சொன்னது போன்று எதுவும் கிடையாதுங்க மௌலிதுல. கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறியது போல இறைவன் என்றோ இறைவனின் குமாரர் என்றோ தான் சொல்லக்கூடாதே தவிர மற்றபடி வரம்பு மீறிக்கலாம் என்கிற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். இவர் புரிந்து கொள்வதாக இருந்தால் திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா ஃபபர்ரஹு அல்லாஹு மிம்மா காலு, மூசா நபிக்கு தொல்லை தந்தார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகாதீர்கள், அவர்கள் சொன்ன அந்த பழியிலிருந்து அல்லாஹ் மூசா நபியை நீக்கினான், தூய்மைப்படுத்தினான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். மூசா நபி அவர்களுக்கு அதாவது விரை வீக்கம் இருந்ததாகவும் அதனால் அவர் மறைந்து குளிப்பதாகவும் அன்றைய பனி இஸ்ரவேலர்கள் மூசா நபியின் மீது ஒரு பழியை சுமத்தினார்கள். இதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் அப்படின்னு ஹதீஸ் விளக்கம் சொல்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூசா நபியை தொல்லைப்படுத்தினார்களே அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொல்லைப்படுத்தாதீங்க என்று இருக்குது. இவர்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரை வீக்கும் என்று நம்ம சொல்லக்கூடாது. மற்றபடி என்ன வேண்டாலும் சொல்லி அவங்களை புண்படுத்திக்கலாம். இங்க என்ன வருது? மூசா நபியை புண்படுத்தியது போல அவங்க புண்படுத்தினாங்களே அந்த மாதிரி புண்படுத்தாதீங்க என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லிதான் புண்படுத்தக்கூடாது.
வேற நாங்க எப்படி வேண்டாலும் புண்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு புரிந்து கொள்வதா, அல்லது அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும் என்று புரிந்து கொள்வதா? நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப மூசா நபி அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் விரைவீக்கம் உள்ளவர்னு சொன்னது எப்படி அவங்க மனசை பாதிச்சிச்சோ அந்த மாதிரி பாதிக்கிற விதமாக எந்த வார்த்தையை சொல்லியும் புண்படுத்தாதீங்க, அப்படித்தான் அதை புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 92வது வசனம், வலாத்த கூனு கல்லத்தி நக்கலத்து கசுலஹா மிம்பாதி கூவா, வலிமையாக நூல் நூற்ற பின் நெசவு செய்த பின் திரும்ப பிரித்து விடுவாளே ஒரு பெண், அதுபோல நீங்கள் ஆகாதீர்கள் அப்படின்னு இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? உறுதியான நம்பிக்கை கொண்ட பிறகு தடம்புரந்து விடாதீர்கள் நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம். இவர் கொடுத்த அர்த்தப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பொம்பளை எப்படி நூலை நூற்று முறுக்கி விட்டு பிறகு அவள் பிரித்து கொண்டாலோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதீங்க அப்படிதான் அது வழங்குறதா? அப்ப அல்லாஹ் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்று கேட்டா, நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறியதை போல வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்னால், அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு ஈசா நபி வைத்தார்களோ, அது மகன் என்று சொன்னதாக இருக்கட்டும், அவர்களே அல்லாஹ் என்று சொன்னதாக இருக்கட்டும், அவர்களிடத்திலே துவா செய்வதாக இருக்கட்டும், அவர்கள்ட்ட நேர்ச்சை செய்வதாக இருக்கட்டும், எந்த வகையிலையும் வரம்பு மீறக்கூடாது என்றுதான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த ஒரு வார்த்தையை தான் நாங்க சொல்ல மாட்டோம், வேற வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்க வரம்பு மீறுவோம் என்பது ஒரு அர்த்தமா? அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணுமா? பின்னாடி உள்ள அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. வரம்பு மீறாதீங்க, வேற என்ன செய்யுங்க? ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள். அப்ப வரம்பு மீறக்கூடாது, வேற எப்படி சொல்லணும் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஒரு பாதியை அவர்கள் எடுத்து பேசுகிறவர்கள் பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த பிற்பகுதியை விட்டு விடுகிறார்கள். வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை புகழ்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமை என்ற எல்லையில் நிறுத்தி என்னை புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற எல்லையில் நிறுத்தி புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய இடத்தில் பாடி புகழக்கூடாது. அப்துல்லா என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழ்வது எப்படி? நபிகள் நாயகத்தினுடைய வணக்கத்தை புகழலாம், அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தார்கள். அவங்க தொழுகை, அவங்க திக்ரு, அவங்க தஸ்பீஹ், அவங்க நோன்பு, அவங்க இறைவனுக்கு அஞ்சின அச்சம், அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்களுடைய தக்வா, இதுகளை எல்லாம் சொல்லி நீங்கள் புகழலாம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமையை காட்டக்கூடிய விஷயங்கள். ஒருத்தன் அதிகமா இறைவனை வணங்கினால் அவன் இறைவனுக்கு அடிமைத்தனத்தை நல்லா காட்டுறான்னு அர்த்தம். இப்படி நீங்கள் புகழலாம். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அடிப்படையில் வைத்து நீங்கள் புகழலாம். எப்படி புகழலாம்? அல்லாஹ்வுடைய செய்தியை வாங்கினார்கள், அதை மறைத்தது இல்லை, கூட்டியது இல்லை, குறைத்தது இல்லை, வளைந்தது இல்லை, நெளிந்தது இல்லை, உள்ளது உள்ளபடி சொன்னார்கள், யாருக்கும் அஞ்சியது இல்லை, அது மாதிரி விலை போனது இல்லை, பயந்தது இல்லை. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது செய்தியை வாங்கி மக்களுக்கு சொன்ன விஷயத்துல அவ்வளவு சுத்தமாக நடந்தார்கள், சொல்லுக்கும் செயலுக்கும் முரணில்லாமல் இருந்தார். இப்படி எல்லாம் புகழலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாராக்கள் வரம்பு மீறியது போல வரம்பு மீறாதீர்கள் மட்டும் சொல்லல, அதை தொடர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்னை புகழலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று புகழலாம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய மகன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, அது உண்மைதான். ஆனா அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? மௌலிதுல ரிஸ்க் தர்றவருங்கறாங்க, நோயை நீக்கிறவருங்கறாங்க, பாவங்களை மன்னிக்கிறவருங்கறாங்க, கவலையை போக்குறவருங்கறாங்க. இப்படி அல்லாஹ் செய்யற அவ்வளவு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிவிட்டு அடிமை என்கிற நிலையிலிருந்து தாண்டி விட்டு ரசூல் என்ற எல்லையை விட்டு தாண்டி விட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்தார்களேயானால் அதையும் சேர்த்தான் இந்த ஹதீஸ் தடுக்கிறது. அதுக்கு தான் இந்த உதாரணத்தை காட்டணும். மூசா நபியை தொல்லைப்படுத்தியவர் போல தொல்லைப்படுத்தாதீங்கன்னா அந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லக்கூடாது அர்த்தம் கிடையாது. எந்த வகையில் ரசூலை புண்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஈசா நபியை வரம்பு மீறியது போல வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னால் எந்த வகையில் வரம்பு மீறக்கூடாது என்றுதான் அர்த்தமே தவிர அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தம் எந்த மொழியிலையும் எந்த லாங்குவேஜிலையும் கிடையவே கிடையாது. அவ்வளவு கூறுகட்டத்தனமாக இந்த வாதத்தை அவர்கள் அதில் எடுத்து வைத்தார்கள். அடுத்தபடியாக இஸ்லாமிய அடிப்படை கல்வின்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் சில கேள்வி கேட்டார்கள். தலைப்பு என்ன? மௌலிதுல சுப்ஹான மௌலிது, முஹீதீன் மௌலிதுல தப்பு இருக்குதா இல்லையா? இதுதான் தலைப்பு. இஸ்லாமிய அடிப்படை கல்வியில தப்பு இருக்கா இல்லையான்னா அது ஒரு தலைப்பு அவங்க சேர்த்திருந்தால் அது தலைப்பாக நம்ம ஆக்கியிருக்கலாம். தலைப்புல பேச வந்து விட்டு பாயிண்ட் இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா இஸ்லாமிய அடிப்படை கல்வியை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா இவர்களுடைய கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம் என்று இவர்களுடைய கொள்கை.
ஆனால் இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற புத்தகத்திலே பிதாயா நிகாயா ஆதாரம் பிதாயா நிகாயா என்று போட்டிருக்கிறார்கள், ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி என்று போட்டிருக்கிறார்கள், ஆதாரம் தபகாத் என்று போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஹதீஸ் கிதாபா? இதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறதா? இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸா? இதையெல்லாம் நீங்கள் ஆதாரமா பயன்படுத்தலாமா? இவர்கள் முரண்படுவதை பார்த்தீர்களா என்று அந்த விவாதத்தில் அவர்கள் கேட்டார்கள். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க எழுதிய நூல்கள்ல குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரம் இல்லாம எழுதிருக்கிறீங்க. இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க எழுதுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆதாரம் பிதாயா நிஹா என்று போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வஃபாத்தை பத்தி போகும்போது தபகாத் இப்னு சௌத்னு போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நம்ம அது கண்டுகொள்ளவில்லை. ஏன் கண்டுகொள்ளல? தலைப்பு அது இல்லை என்பதால் கண்டுகொள்ளவில்லை. தலைப்பு என்ன? மௌலூதுல தப்பு இருக்கா இல்லையா? சுபான மௌலூத் தப்பு இருக்கா இல்லையா? அதைத்தான் நம்ம எடுத்து சொல்வதற்கு குறுகிய நேரம் பத்தாம இருக்கிறது. அதை சொல்வதற்கு நேரம் போதலை என்ற நேரத்தில் நம்ம அதுகளில் கவனம் செலுத்திட்டு போனமே தவிர இவர்கள் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம பேசுகிறார்கள். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு இதுதான் தலைப்பு என்று சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக பேசுகிறார்களே என்பதற்காக வேண்டி அதை நம்ம கண்டுகொள்ளல. ஆனாலும் அவர்கள் சொன்ன அபத்தங்களை தெளிவுபடுத்துகிற அவசியத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் இப்ப நம்ம அதை விளக்க சொல்லலாம். அந்த நேரத்தில் நமக்கு குறுகிய நேரம், அதனால அதுல தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத நம்ம விட்டுட்டோம். இதுல என்ன மேட்ரு? நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு அவருக்கு விளங்கல. குர்ஆனும் ஹதீஸும் தான் ஆதாரம் என்று நம்ம சொல்கிறோம். எதுக்கு சொல்லுகிறோம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நபியாக ஆகுறாங்களே 40வது வயசு, அதுல இருந்து 63வது வயசுல மௌத்தாகுறாங்களே அது வரைக்கும் உள்ள அந்த 23 வருஷ வாழ்க்கைக்கு தான் அறிவிப்பாளர் வரிசை வேண்டும். அது கன்ஃபார்மா கரெக்டா இருக்க வேண்டும். அது பலவீனமா இருக்கக்கூடாது. அதுல சங்கிலி தொடர் அறந்துடக்கூடாது. இவர் சேர்ந்து அவர் கேட்டார், அவர் சேர்ந்து அவர் கேட்டார்னு சொன்னா 2 பேரும் சந்தித்திருக்கணும் என்கிற விதி எல்லாம் எதுக்கு உள்ளது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசிலிருந்து 63 வயசு வரைக்கும் உள்ளதுதான். ஏன்? அதுல உள்ள ஒவ்வொரு செய்தியும் நம்ம பின்பற்ற கடமைப்பட்டது வஹி, நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம். நபிகள் நாயகம் பிறந்தது எத்தனாம் தேதி பிறந்தாங்க? இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் காட்ட இயலாது. ஏன்? இதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் கிடையாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது காபிர்கள் தான் பார்த்திருப்பாங்க. அவங்களை யாரும் கவனிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையில செஞ்சது போனது இதுகளை எல்லாம் அறிவிப்பாளர் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 40 வயசுல ஒரு 4 விஷயத்துக்கு தான் என்ன செய்யும்? ஆதாரம் கிடைக்கும். அப்ப வரலாறு என்கிற வகையில இட்டுக்கட்டப்படாமல் அந்த காலத்தில் மறுக்கப்படாமல் இருக்கிறதா என்பதைத்தான் அளவுகோலா வச்சிருக்கிறோம். அபு ஹனீஃபா பத்தி பேசுறோம், ஷாஃபின்னு பேசுறோம். அதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்குமா? அறிவிப்பாளர் வரிசை போல ஷாஃபின்னு ஒருத்தர் வாழ வேண்டும் போயிடலாம். அதுக்கெல்லாம் எப்படி அறிவிப்பாளர் இருக்கும்? ஹனஃபின்னு அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தாராங்கிறது நிரூபிக்கலாம் போயிடும். அப்ப வரலாறுகளுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது, ஹதீஸுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் உனக்கு சொன்னது யார்? அவர் நல்லவரா, திறமையானவரா, நினைவாற்றல் உள்ளவரா அப்படின்னு பார்ப்போம். அவருக்கு சொன்னது யார்? அவருக்கு சொன்னது யாருன்னு பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு பத்தி ஏதாவது வருது, அவ்வளவு தீபா பார்க்க மாட்டாது. அவர் சொல்லியே இருந்தா எங்களுக்கு என்ன? அது பின்பற்றணுமா? அபு ஹனீஃபா ஒன்னு சொன்னார்னு வருது, அதை சொல்லியே இருக்கட்டும், அதனால எங்களுக்கு என்ன? நாங்க ஃபாலோ பண்ண போறோமா? நம்ம ஃபாலோ பண்ற கடமை இல்லாத காரணத்தினால் நம்ம மட்டும் இல்ல, அன்றைக்கு உள்ள அறிஞர்கள் கூட இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு கொடுத்தாங்களே முக்கியத்துவம், அதை கொடுக்கவே இல்லை. அறிவிப்பாளர் வரிசையை வச்சுட்டு அலசி ஆரம்பிச்சுட்டு இருக்கல. அதனால கர்பலாவை பத்தி பேசுறோம். ஏன் 72 கூட்டம் என்று ஒரு தொடர் நிகழ்ச்சி ரமலானில் நம்ம நடத்தினோம், டிவியில போட்டோம். அதனுடைய நிறை உரையில நம்ம தெளிவா சொன்னோம். இது விவாதத்திற்கு முன்னாடி சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த 72 கூட்டத்தின் விஷயத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸுக்கு இருப்பது போன்ற அறிவிப்பாளர் தொடர்கள் எல்லாம் இதற்கு கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் எழுதப்பட்டது மறுக்கப்படவில்லை என்ற அளவில் தான் அதுல உள்ள ரெக்கார்டுகள் கிடைக்கும். வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அளவுக்கு வேற யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படலை என்று அதிலேயே சொன்னமே. நம்ம எதுக்கு இந்த அளவுகளை வச்சிருக்கணும்? அவர் சொல்றாருல பிதாயா நிஹாயா ஃபத்ஹுல் பாரி தபகாத்துன்னு, இதெல்லாம் எந்த விஷயத்துக்கு அந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியில மேற்கோள் காட்டி இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு பெயர் வச்சது யாரு? அதுக்கு ஹதீஸ் கிடைக்காது. அப்ப யார்? அப்போ அது பின்பற்ற தேவையில்லை. யார் பேர் வச்சா நமக்கு என்ன? அப்துல் முத்தலிப் பேர் வச்சா நமக்கு என்ன? அபூ தாலிப் பேர் வச்சா என்ன? இவர் வச்சார்னு சொன்னாலும் அவர் வச்சார்னு சொன்னாலும் நமக்கு ஆக போறது என்ன? நம்ம ஃபாலோ பண்ண போறோமா?
ரபியுல் அவ்வல் 10ல பிறந்தான்னு சொன்னா என்ன, 20ல பிறந்தான்னு சொன்னா என்ன? அதனால இப்ப என்ன உங்களுக்கு ஆக போகுது? 40 வயசுல அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி தந்த செய்தி என்ன? 23 வருஷம் செஞ்ச பிரச்சாரம் என்ன? அதுக்கு மட்டும்தான் இப்படி துல்லியமான அளவுகோலை வைத்திருக்கிறோமே தவிர மற்ற விஷயங்களுக்கு நாமளே வந்து அல்-முபீன் என்ற மாத இதழ்ல கர்பலாவுடைய வரலாற்று தொகுப்பை எழுதியிருந்தோம். அது எந்த அடிப்படையில் எழுதணும்? அவ்வளவு அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கிளீனா அப்படியே எழுதணும். அதுக்கு அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் இப்படி பேணப்படவில்லை, பாதுகாக்கப்படல. காந்தி சொன்னார், நேரு சொன்னார் சொன்ன அறிவிப்பாளர் வரிசை தேடுவோமா? காந்தி சொன்னார் இருக்குது, யாரும் மறுக்கப்படவில்லை. இது தப்புன்னு அந்த காலத்தில் மறுக்கப்படாமல் ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. காந்தி சொன்னாலும் சொல்லிட்டு போயிருவோம். உனக்கு சொன்னது யாரு, உனக்கு சொன்னது யாரு, அவர் நேர்மையானவரா நம்பகமானவரா? தேவையில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு? இஸ்லாமிய அடிப்படை கல்வின்னு போட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் அறிவிப்பாளர் வரிசை வேண்டும் என்றார்கள். ஹதீஸ் சரியா இருக்க வேண்டும் என்றார்கள். இதை எப்படி எழுதலாம்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோங்கிற நிலைப்பாட்டை விளங்காமலேயே அவர் இந்த வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தலைப்பு. இதெல்லாம் ஆரம்பத்தில் அவர்கள் வந்து சம்பந்தம் இல்லாமல் சொன்ன செய்திகள், தலைப்புல பேசாமல் தலைப்புக்கு வெளியே போய் சொன்ன விஷயங்கள். அடுத்து என்ன? நம்ம தரப்பில் இருந்து ஷாஹுல் ஹமீது மௌலிதுல உள்ள ஒரு தவறை எடுத்து காட்டுகிறோம். அதுல என்ன தவறு காட்டுறோம்? ஷாஹுல் ஹமீதுங்கிறவரு குத்துபா ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே மௌனுக்கு மௌன் அவர் பிள்ளையே கிடையாது, யார் வீட்டு பிள்ளை தம் பிள்ளைங்கிற மார்க்கத்தில் தப்பு. அவர் எடுத்து வளர்த்த ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க பொன் பார்க்கறதுக்காக போறார். நாகூர் வீதியில போறார். போகும்போது குளத்துல 2 சிறு வயது உடையவர்கள், சிறுமிகள் அர்த்தம் செய்யறாங்க. அதுல 2 சிறு வயது உடையவர்கள் குளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். அதுல பெரியவருடைய தலையில கை வச்சு தடவி, இவதான் என் மகனுக்கு சரியான ஜோடி, இதை வாப்பட்ட போய் கேட்க போறேன், அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நான் உடனே தாமதம் இல்லாம இப்பவே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னார் என்று சொல்லி ஒரு செய்தியை நம்ம எடுத்து வைக்கிறோம். அவர்கள் பதில் சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இப்போ 2 எப்படி இருக்குது? 2 சிறுமிகளை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு சட்டமாக இருக்குது. அப்படியே காமிக்க குர்ஆன்ல பிறந்த குழந்தையிலே இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே சட்டம் தான் காமிக்கணும். அப்ப ஒப்புக்கொள்ள தயார். எல்லாமே சட்டம் எல்லாம் வயது வந்தவர்களுக்கு தான். சகீரத்தைன்னு இங்க இருக்கு. வேணா சகீரத்துன்னு சொன்னாலும் அது வயது வந்தவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லட்டும் பார்க்கலாம். சகீரத்துனா என்ன அர்த்தம்? அது அரபி தெரியணும். சிறுமிகள் அர்த்தம். சகீரத்து என்ற வார்த்தை வருகிறது. சகீரத்து என்றால் சிறுமி என்ற அர்த்தம், அதாவது பருவ வயசு அடையாதவள் என்று அர்த்தம் என்று சொல்லி சின்ன பிள்ளைய போய் தடவுறது பெரிய தப்பா என்று இதுக்கு பதில் சொல்றாங்க. இதுதான் நீண்ட நேரம் இந்த வாதம் ஓடுகிறது. இதுல எதுல என்ன குழப்பம் என்ன? நாம தெளிவா அதுல விளக்கியும் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அதை திசை திருப்புற மாதிரி போனதுனால நிறைய பேருக்கு அந்த விளக்கின விஷயங்கள் புரியவில்லை. சகீரத்து என்பது அரபு சொல்லு. அது வயசுக்கு வராத சிறுமிகளை குறிக்குமா அல்லது சின்ன வயசு என்கிறத குறிக்குமா? சின்ன வயசுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 25 வயசு வரைக்கும் கூட சின்ன வயசு தான், ஒரு 15 வயசு கூட சின்ன வயசு தான், 10 வயசு கூட சின்ன வயசு தான். அந்த சகீரத்து என்ற வார்த்தை 15-14 வயசு கீழே உள்ள சிறுமியை குறிக்குமா மேல உள்ளதையும் குறிக்குமா என்றால், முதுமை அடையாம நடுத்தர வயசை தாண்டாம இருக்கிறாங்களே எல்லாருமே சகீரத்து தான். ஒருத்தன் புருஷன் வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், ஏன்டா சின்ன பிள்ளைய போட்டு தாடி அடிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருப்பான், 2 வருஷத்துக்கு போட்டு அடிப்பான். அம்மாக்காரி சொல்லுவா, ஏன்டா சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற? சின்ன பிள்ளைனா 2 வயசு குழந்தையா? அந்த அர்த்தம் கிடையாது. அவ வந்து உன்னை விட வயசுல கம்மியானவன் தானப்பா, ஏன் போட்டு அடிக்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. இது நடைமுறை உதாரணம். ஹதீஸ்ல இருந்து நம்ம உதாரணம் காட்டணும். என்ன காட்டணும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து அபூபக்கர் அவர்கள் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்க சகீரத்தா இருக்கிறாங்களே, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தர்றதுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களேங்கிறாங்க. அப்பவே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்கன்னு பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப அதுல பாத்திமா நாயகியை பற்றி என்ன வருது? இதே சகீரத்துங்கிற வார்த்தை வருது. ரசூலுல்லாஹ் மறுத்ததுக்கு வந்து சின்ன பிள்ளைன்னு சொல்லி மறுத்தாங்களே, அதுக்கு காரணம் பருவ வயசு அடையாதவங்க சொல்லியா மறுத்தாங்க? அப்படி மறுத்தா அலிக்கு மறுத்திருப்பாங்க. அதாவது சின்ன பிள்ளைன்றது இவங்க சொன்ன அர்த்தம் வச்சார்களே. ஆனால் அபூபக்கர் கேட்கிறாரு, அது சின்ன பிள்ளைங்கிறாங்க. உமர் போய் கேட்கிறாரு, சின்ன பிள்ளைங்கிறாங்க. அலி போய் எனக்கு பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு, எஸ்ன்றாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைன்னு பதில் சொல்லல. அப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன அர்த்தம்? உன் வயசு என்ன அது வயசு என்னன்னு அர்த்தம்.
அபூபக்கர் 55 வயசு ஆள் வந்துகிட்டு நீ பாத்திமா எப்படி கல்யாணம் பண்ணி கேட்கலாம், 50 வயசு ஆள் எப்படி கேட்கலாம், அவர் இளைஞர் அவருக்கு பண்ணி கொடுக்கலாம். அப்ப இந்த சகீரத்து என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் யூஸ் பண்றாங்க யாருக்கு? பருவ வயசு அடைந்த தன் மகளுக்கு. இன்னும் சொல்ல போனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வயசு 24. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறாங்கல்ல, மரணித்தது 24வது வயசுல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துல மௌத்தாயிடுறாங்க. 24 வயசுல மௌத்தாயிருந்தார்களே, ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கும் போது எத்தனை வயசா இருக்கும்? 14 வயசா இருக்கும். ஏன்னா ஹிஜ்ரி 10ல மௌத்தா போறாங்க. அப்ப 14 வயசில் மதீனாவுக்கு வர்றாங்க. 14 வயசு அரபு பெண்கள்லாம் 9 வயசுல வயசுக்கு வந்துருவாங்க, 10 வயசுல பருவம் அடைஞ்சிருவாங்க. அன்றைய மரணித்தது 24வது வயசுல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துல மௌத்தாயிடுறாங்க. 24 வயசுல மௌத்தாயிருந்தார்களே, ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கும் போது எத்தனை வயசா இருக்கும்? 14 வயசா இருக்கும். ஏன்னா ஹிஜ்ரி 10ல மௌத்தா போறாங்க. அப்ப 14 வயசில் மதீனாவுக்கு வர்றாங்க. 14 வயசு அரபு பெண்கள்லாம் 9 வயசுல வயசுக்கு வந்துருவாங்க, 10 வயசுல பருவம் அடைஞ்சிருவாங்க. அன்றைய நிலையில இன்றைக்கும் கூட அப்படித்தான். அப்ப 14 வயசாகத்தான் மதீனாவுக்குள்ள வர்றாங்க. அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அப்ப 16 17 வயசுல ஃபாத்திமா நாயகி இருந்திருக்கிறாங்க, 24 வயசுல மௌத்தா வராங்க என்பது தெரிகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 வயசுடைய தன்னுடைய மகளை சகீரத்து என்கிறார்கள். சிறுமியின் அர்த்தமா? அப்ப ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க நம்ம தரப்பில் இருந்து. ஹதீஸ் அரபி எல்லாம் வாசிச்சு அந்த மூலத்தை எல்லாம் வாசிச்சு இவ்வளவு தெளிவா காட்டுறாங்க. நம்ம இருக்கிறார். அப்ப கல்யாணத்துக்கு பேசவர் நம்ம என்ன கேட்கிறோம்? சகீரத் என்ற அந்த வார்த்தைக்கு சிறுமிங்கிற அர்த்தமும் இருக்குதுங்க. என்ன அர்த்தம்? ஒரு 3 வயசு குழந்தைய கூட சகீரத்துன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் 16 வயசு பிள்ளைய சொல்லக்கூடாதுன்னு அது கிடையாது, அதுவும் சொல்லலாம். அப்ப என்ன, ஒரு நடுத்தர வயசை தாண்டுற வரைக்கும் சகீரத்து தான். ஒரு 30 வயசை தாண்டுற வரைக்கும் கீழே உள்ளதெல்லாம் என்னது? இது சின்ன வயசு பொண்ணு, அது பெரிய வயசு பொண்ணு. சிறுமின்னு அர்த்தம் இல்ல, சின்ன வயசு பொண்ணு பெரிய வயசு பொண்ணு அர்த்தம் செய்யணும். இப்ப இந்த சின்ன வயசு பொண்ணு என்பது 5 வயசையும் சொல்லலாம், 10 வயசையும் சொல்லலாம், 16 வயசையும் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 வயசு பொண்ணை சகீரத் என்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னார்களா இல்லையா? ஹதீஸ தூக்கி ஆதாரம் காட்டின உடனேயும் மழுப்புறார்கள்ங்கறாங்க. இந்த விவாதத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சகீரத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப சகீரத் என்ற வார்த்தைக்கு சிறுமிங்கிற அந்த அர்த்தமும் உள்ள அடங்கி 5 வயசு இருக்கிறது. பருவம் அடைஞ்சிட்டு சின்ன பிள்ளையா இருப்பாங்கல்ல, சின்ன பொண்ணு, அவங்களையும் குறிக்கும் பொதுவான அர்த்தம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தில் எந்த அர்த்தம் வைக்கிறது? அதுக்கு வாங்க தெளிவாங்க விளக்குறாங்க. விளக்குன விஷயத்தை நான் திருப்பி விளக்குறேன். இந்த சம்பவத்தில் என்ன மேட்ரு? சகீரத்தைனி, 2 சின்ன பெண்களை அவர் கண்டார். யகுத்தசிலானி ஃபி கதீரின், குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி குளித்தார்கள்? எப்படிப்பட்ட சின்ன பெண்கள் என்றால் கல் ஹூரி, ஹூருல் ஈன்களை போன்ற. இதான் பாயிண்ட். அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கல் ஹூரி, ஹூருல் ஈன்களை போன்ற. ஹூருல் ஈன் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான்ல, ஆண்களுக்காக வேண்டி கொடுப்பான்ல ஜோடி, அதுதான் ஹூருல் ஈன்கிறது. ஹூருல் ஈன் என்ன அர்த்தம்? அந்த அழகுக்கு, கட்டழகுக்கு அவர்கள் உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர்கள். கட்டழகுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை 2 வயசு பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு யாராவது சொல்லுவாங்களா? ரதிம்பாங்க நம்ம தமிழ்ல, புராணத்தில் ரதிம்பாங்க. ரதி மாதிரி இருக்கிறான்னு யாரை சொல்லுவாங்க? ஒரு 18 வயசு பொண்ணு வேண்டாம் சொல்லுவாங்க. 1.5 வயசு குழந்தைய சொல்லுவாங்களா யாராவது? 5 வயசு பிள்ளைய சொல்லுவாங்களா? ஹூர்லீன்கள் என்று சொன்னால் பெண்களுக்கே உரிய எல்லா அம்சங்களும் நிறைவடைய வேண்டும். அப்பதான் ஹூர்லீன்கிறது அங்கு பொருந்தும். அந்த சம்பவத்தில் சொல்லப்படுற வாசகம் என்னன்னு கேட்டா, சகீரத்தைனிங்கிறது மட்டும் இருக்குமேயானால் 2 அர்த்தம் உள்ள சொல்லி உங்க அர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த சகீரத்தைனிக்கு பக்கத்தில் ஹூர்னு போட்டார, ஹூர்லீன்களை போன்ற சின்ன பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹூர்லீன்களை போலவும் இருக்கிறாங்க, 40 வயசு 45 வயசு பெண்களாவும் இல்ல, நம்ம பையனுக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்க அர்த்தம். இப்ப ஏன் போட்டு இதுல என்ன குழப்பம் இருக்குது? இதான் பாயிண்ட்ங்க. இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? சகீர்னா என்ன, சகீர்னா என்ன, சகீர்னா என்ன போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை, பருவ வயசு வந்த தன் மகளை சகீரத் என்ற வார்த்தையை சொல்லி சொன்னார்களே,
அந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட கொள்கையில் உள்ளவர்கள் என்பதற்கு இதுக்கு மேல சான்று இல்லை. இன்னொன்னு சொல்றேன், வச்சுக்கிறோம், சிறுமியில வச்சுக்கிறோம். இப்ப தலைப்பு என்ன? சுபான மௌலுது, மொய்தீன் மௌலுது, சாவுல் மௌலுதுல மார்க்கத்துக்கு முரணானவை இருக்கின்றன, அவற்றை ஓதுவதால் எந்த நன்மையும் இல்லை என்று தலைப்பு. நான் கேட்கிறேன், இந்த சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோமே, சாவுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார்னு ஓதுனா நன்மை கிடைக்குமா? இல்ல, என்ன தலைப்பு, என்னது நிரூபிக்கணும்? இது ஒரு மேட்டரா? நீ சொல்லபடி வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளையை தடவுனான்னு வச்சுக்கிறோம். ஏன்டா எங்களெல்லாம் உட்கார வச்சு பத்தி சாமி கொடுத்து வச்சுக்கிட்டு சாவுல மீது சின்ன பிள்ளை சாவுல மீது சின்ன பிள்ளை தடவுனார்னா இது எப்படி நன்மை கிடைக்கும்? பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைங்கிற டாபிக், அது டாபிக்கே இல்ல. சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளையை தடவுனார், குளத்துக்கு போனார், சின்ன பிள்ளையை தடவுனார், இதுக்கு நன்மை கிடைக்குமா? தலைப்பு என்ன எழுதியிருக்கிறோம் ஒப்பந்தத்தில்? இதை படித்தால் நன்மை கிடைக்குமா? ஓன் சொல்லுபடியே படித்தால் நன்மை, இது எப்படி நன்மை கிடைக்கும்? ஆதாரம் காட்டு. இதான கேள்வி. ஆமா, சின்ன பிள்ளையை தடவுனார் என்று படித்தால் நன்மை கிடைக்கும் சொல்லு. சாகுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார், இது 10 தடவை நன்மை கிடைக்கும். அப்ப நீங்க விளைவிக்கிறீங்க, இந்த மௌலுதுல இந்த குப்பை தான் இருக்குது. சின்ன பிள்ளையை தடவுனார்னு வச்சுக்கிட்டாலும் இதை படிக்க, இதை ஒருத்தர் நம்மளை படிக்க சொல்லலாமா? நம்ம கிறுக்கணும்ல? ஒரு ஆள் போய் சின்ன பிள்ளையை தடவி விட்டாருன்னு சொன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி அர்த்தம் தெரியாம படிச்சா நன்மை கிடைக்கும்னா நம்ம யார்? அப்ப மௌலுது குப்பை நினைப்பதே இல்லையா? சின்ன பிள்ளைன்னு ஆனா கூட குப்பை தான். பெரிய வயசுனா பெரிய குப்பைன்னு வேணா வச்சுக்கலாம். உங்க வாதப்படி கூட சின்ன குப்பை, அது நன்மை எப்படி கிடைக்கும் நிரூபிப்பீங்க? இதை சொன்னா ஒருத்தர் பயங்கரமான ஆதாரத்தை வைக்கிறார். இந்த தொடர்ச்சியில என்ன வைக்கிறாரு? உம்மு ஹாலித் என்ற பெண் சொல்கிறார், நான் என்னுடைய தந்தையோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த அந்த பெண் லஹபத்து அல்லாஹு பி ஹாத்தம நுபுவத்தி, அவங்க சொல்றாங்க, நான் போய் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் இருந்த ஹத்தம நுபுவத்தி என்னும் அந்த இறுதி முத்திரையை பிடித்து விளையாண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோலை பிடித்து ஒரு பெண் விளையாடுகிறார். பெருமானார் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையோ ஜபரினி அபி, நான் விளையாடுறேன், எங்க வாப்பா என்ன பார்த்து அதட்டினார், என்ன விளையாடுற நகருன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா, விடுங்க, அவ விளையாடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. அப்ப சிறுமி நம்முடைய கழுத்தை தடவி கொடுப்பதும் ஒன்றுதான், விளையாடுவதும் ஒன்றுதான். நாம் சிறுமியினுடைய தலையை அன்போடு சிறுமியாக அதை மகளாக நினைத்து தடவுவதற்கு புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. உம்மு ஹாலித் என்ற ஒரு பெண் அறிவிக்கிறார்கள், சிறுமி அறிவிக்கிறார்கள், என்னை என் தகப்பனார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என் தகப்பனாரோடு போனேன். அவர்கள் எனக்கு ஒரு ஆடை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு அதுல கோடுகள் எல்லாம், அதுல டிசைன்கள் எல்லாம், வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அதை தடவி கொடுத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல அந்த ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அது நுபுவத்துடைய முத்திரை என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அதுல போய் கையை வச்சு நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு உம்மு ஹாலித்ங்கிறவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 3071வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதை எடுத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹாலித்னு சிறுமியை தடவுனாங்களே, தடவி கொடுத்திருக்கிறாங்களே, சனா இது அழகா இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் தடவி கொடுத்தாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் தடவும் போது மகள் நினைச்சு தடவிட்டு போனாங்களே, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இதுல ஹூர்லினை போலன்ல இங்க வரல. இதுல என்ன வரும் தெரியுமா? புகாரியிலேயே 5823வது ஹதீஸ்ல இதுக்கு விளக்கம் கிடைச்சிருது. எப்படி விளக்கம் கிடைக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆடை அன்பளிப்பு வருது. இந்த ஆடை யாருக்கும் பொருந்தாது, பெரிய ஆளுக்கு போட முடியாது. இது யாருக்கு கொடுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களான்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, உம்மு ஹாலித் அபிசினியாவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி இஸ்லாத்துக்கு அவங்க தகப்பனார் தழுவி வந்ததுனால அவங்க மீது ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா உம்மு ஹாலிதை கொண்டு வாங்கங்கறாங்க. அப்ப ஹதீஸ்ல வருது, இத்துனி பி உம்மி ஹாலிதின், உம்மு ஹாலிதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஃபஉத்திய பிஹா துஹமலு, அவங்கள தூக்கிக்கிட்டு வந்தாங்க. எப்படி வருது? உம்மு ஹாலிதை என்ன செஞ்சாங்களா? தூக்கிக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தா யாருங்க? குழந்தைன்னு அர்த்தம். உம்மு ஹாலித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்தாங்களே, அது தூக்கிக்கிட்டு வர்ற புள்ள துஹமலுன்னு வருது. இடுப்புல இடுக்கிக்கிட்டு வந்தாங்க. அப்ப இடுப்புல தூக்கிட்டு வந்தாங்க என்ற வார்த்தை எதை காட்டும்? அது ஒரு 3 வயசுக்குள்ள இருக்கும் என்று காட்டும். 3 வயசு பிள்ளைய தான் தடவலாம நீ தடவை கூட யார் வேணாண்டது? 3 வயசு பிள்ளைய. அப்ப 3 வயசு பிள்ளை குளத்துல குளிக்க போவோமா? இதான மேட்ரு.
3 வயசு புள்ள ஹூர்லின் போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுல தூக்கிக்கிட்டு வந்தார்கள்ங்கிற வார்த்தை வந்து சின்ன புள்ளதான் என்பதை தெளிவா சொல்லுகிறது. அதுல ஹூர்லின்களை போல என்ற வார்த்தை வந்து அது பெரிய பொண்ணுதான் என்பதை சொல்கிறது. இந்த வேறுபாட்டை விளங்காம அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் தடவுனா அதனால இவர் தடவுனாரு. எப்படின்னா ரசூலுல்லாஹ் கூட இப்படி கம்பேர் பண்றாங்க. இந்த கேடுகட்ட ஒரு செயலை பொம்பளை கரைக்கு போறாரு, குளிக்கிற இடத்துல போய் சின்ன பிள்ளையும் குளிக்கும், பெரிய பிள்ளையும் குளிக்கும் போது குறைந்தபட்ச ட்ரெஸ்ல குளிக்கும். அப்ப இங்க பல மாதிரி ஆட்கள் குளிக்கிற இடத்துல போய் அதுல இறங்கிக்கிட்டு போய் குளத்துல இறங்கி பார்த்தா கூட ஒரு அறிவாளி மாதிரி நடந்திருக்கிறார். அது உண்மையா இருந்தா நம்ம சாவுல மீத குறை சொல்லல, அவங்க எழுதி வச்சது பொய் தான். அது உண்மையா இருந்தால் அது ஒரு அறிவாளி வந்து குளத்துல இந்த பொண்ணை பார்த்தா கூட வீட்டுல போய் பொண்ணு கேட்க வேண்டியான, குளத்துல போய் பொண்ணை போய் தடவிக்கிட்டவனா கேட்பான். அந்த பொண்ணை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா பாப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே. இந்த கூறு கூட இல்லை. நீங்க கூட என்ன செய்யுங்க, ஒரு பொண்ணையே பாக்குறீங்க, நீங்க ஒரு தகப்ப, இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க, அவன் அப்பன்ட்டு போய் கேட்பீங்க, அந்த பொண்ணுகிட்டே போய் தடவி விட்டுட்டா இருப்பீங்க யாராச்சும். அட இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இத ஒரு பெரிய பயான் மாதிரி என்ன செய்யறாங்க, இத ஒரு ஆர்குமெண்டாக அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுமி விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிறுமி விஷயம், சகீரத்து, சிறுபெண்ணு, இத நம்ம சைடுல எடுத்து வச்ச உடனே அவர் சொல்றாரு, யாரு அதுக்கு தலைமை தாங்கினவர் சொல்றாரு, அதை நாங்க பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும், அதை பார்த்துட்டு தான் நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்தவர் வாங்கிட்டு பேசுறாரு, நாங்கள் ஒவ்வொன்றையும் வரி வரியாக பார்த்துவிட்டு தான் உட்கார்ந்துருக்கோங்கிறார். முதலாவதாக இவர் அந்த அணியை சார்ந்தவர் படித்த அந்த புத்தகத்தை எங்களுக்கு தருமாறு நான் கேட்டுக்கொள்றேன். அடுத்து நாங்க அதை பார்த்து பதில் சொல்லுவோம். ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹஜ்ரத் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க. நாங்க மௌலிதுல வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வாசகமா பரிசோதிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு வாசகத்துல கூட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கிடையாது. இவர் சொல்றாரு அப்படி ஒண்ணு இருக்கிறவனுக்கு தெரியலங்கிறாரு. அங்கக்குள்ளே முரண்பாட பாருங்க, ஒரே செய்தியிலேயே அவர் சொல்றாரு நாங்க வரி வரியா பார்த்துட்டு வந்திருக்கோங்கிறாரு, இவர் சொல்றாரு நாங்க பார்க்கறது பார்த்து தான் சொல்ல முடியும், அப்படி ஒண்ணு இருக்கா நாங்க இனிமேதான் பார்க்கணும். அந்த மௌலிது கிதாப வந்து ஒருத்தர் வரி வரியா பார்த்தங்கிறாரு, வரி வரியா பார்த்தாலும் சொன்னவனு இதுக்கு தகிக்கணும். இது வந்து 2 தடவை பதில் சொன்ன பிறகு யோசிச்சு பார்த்துட்டு இந்த சகீரத்துங்கிற வச்சு விளையாடலாமான்னு கண்டுபிடிச்சு பின்னாடி சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்கவே கிடையாது, ஏதோ குருட்டுத்தனமா நம்பி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் அதுல விளங்குகிறது. அடுத்தது வந்து அடுத்து ஒண்ணு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஹீதீன் மௌலிதுங்கிற புஸ்தகம் நம்ம போட்டிருக்கிறோம், அதை கையில எடுத்துக்கிட்டார். அதுல எடுத்துக்கிட்டு அதில் பொய் சொல்லி இருக்கிறார்கள். என்ன பொய்யா? அதுல ஒரு சம்பவத்தை நம்ம எழுதி இருக்கிறோம். என்ன சம்பவம்? முஹீதீன் மௌலிதுல உள்ள ஒரு சம்பவத்தை எழுதி இது பொய் அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம். அது என்ன சம்பவம் என்று கேட்டால், அப்துல் கார் ஜீலானி வந்து பால் குடிக்கிற குழந்தையா இருக்கும் பொழுது ரமலான் ஷாபான் மாசம் கடைசி வந்துருச்சு. ரமலானா ஷாபானா என்று சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சு. தலைப்புற பிறந்துருச்சா இல்லையா என்று சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகம் வந்த உடனே அந்த முஹீதீன் அப்துல் கார் ஜீலானி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அம்மாட்ட வந்து பால் குடிக்கலையா. பால் குடிக்கலன்ற உடனே அப்ப என்ன வந்து நோம்புதான், நோம்புனா பால் பகல்ல வந்து பால் குடிக்க மறுத்துருச்சு அந்த குழந்தை. அப்ப நோம்புதான் அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்று ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை விமர்சனம் பண்ணி இது பைத்தியகார்த்தனமா இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோம்பை தீர்மானிக்கிறது இப்படி சொன்னாங்களா? இதான் கேள்வி. எந்த குழந்தையாவது பால் குடிக்காம இருக்கான்னு பார்த்துட்டு நோம்பு முடிவு செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பெற பார்த்து வைங்க, மேகமா இருந்தா 30 நாள பூர்த்தி ஆக்கிருங்கன்னு சொன்னாங்களா? இந்த விஷயம் கூட தெரியாம அந்த காலத்து மக்கள் இருந்தாங்க. இந்த மகானு கூடவா தெரியும்? குழந்தைகள் பால் குடித்து சொல்லக்கூடிய இந்த மகானுக்கு ஏன் இந்த ஹதீஸ் தெரியல? அவருடைய அம்மாவுக்கு ஏன் தெரியவில்லை? இதெல்லாம் மார்க்க அறிஞர்களா இருந்தா இப்படி செய்வாங்களா? இதை நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம். குழந்தைக்கு என்ன நோம்பு இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அப்துல் கார் ஜீலானி காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, அவர் வாழ்ந்தது அடுத்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, அப்போல எழுதப்பட காணாம 600 வருஷத்துக்கு பின்னாடி தானே எழுதி வச்சிருக்கீங்க என்று நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம். இவ்வளவுக்கு மேல பதில் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு, இவ்வளவுக்கு மேல பதில் சொல்லணும். அதில் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா எப்படிப்பட்ட பொய் பார்த்தீர்களா, 600 வருஷத்துக்கு பின்னாடி தான் இதை எழுதியதாக சொல்கிறார்கள். அப்துல் கார் ஜீலானி காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடியே இந்த செய்தி எழுதிவிட்டார்கள். ஏதோ ஒரு புக்குன்னு ஒரு புக்கத்தை காட்டுறாரு. முஹீதீன் மௌலிது ஒரு ஆய்வு டி ஜெயலலிதா
அவங்க சொல்றாங்க, அது முஹீதீன் மௌலூத் ஒரு சம்பவம் வருது. முஹீதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பால்குடி பருவத்துல ரமலான் மாதத்துல பால் குடிக்கல அப்படி அத பத்தி சொல்றாங்க. அப்துல் காதிர் ஜீலானியின் காலத்தில் அதற்கு அடுத்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி சம்பவம் நடந்திருந்தா அவங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், அல்லது அடுத்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்துல் காதிர் ஜீலானி காலம் தொட்டு 600 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எந்த நூலிலும் இந்த விவரம் கூறப்படவில்லை. பகிரங்கமான பொய். என்ன சொல்றாங்க, 600 வருஷம் வரைக்கும் ஒரு கிதாபிலையும் கிடையாது. முஹீதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆனது 561 561 முடிஞ்சு 100 வருஷத்துக்குள்ளார பிறக்கிற ஆளு இந்த அலி இப்னு யூசுப்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எழுதுற கிதாப், அதாவது முஹீதீன் ஷேக்குடைய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபு பஹஜத்துல் அஸ்ரார் அலி இப்னு யூசுப் எழுதிய கிதாபு. அது முஹீதீன் ஷேக்குடைய ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் எழுதப்பட்ட கிதாபு. அந்த கிதாபுடைய இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதுன நான் பதில் சொல்றேன். இப்ப டாபிக் என்ன, அது மட்டுமா அதுல எழுதி இருக்குது? இந்த குழந்தை பால் குடித்ததை வைத்து எப்படி ரமலானை தீர்மானித்தார்கள்? இப்படி குழந்தை பால் குடித்ததை வைத்து தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? குர்ஆன் ஆயத்து எது? இது சட்டமா? இப்படிங்க குழந்தைக்கு நோன்பு கடமை இருக்குதா? இதைத்தானே நம்ம கேட்டோம். இதுக்கு பதில் சொல்லாம இந்த சம்பவம் 600 வருஷத்துக்கு பிந்திதான் எழுதியதாக சொல்கிறார்கள். இதோ புஸ்தகத்தை பாருங்கள், 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்டு விட்டது. அப்போ ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க, அப்துல் காதிர் ஜீலானி காலத்தில் எழுதப்படவில்லை, அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதப்படவில்லை, 100 வருஷம் கழிச்சா எழுதப்பட்டிருக்கலாம். நான் சொன்ன ஒரு செய்திய 100 வருஷமா யாரும் எழுதாம அதுக்கு பிந்தி எழுதினால் பொய்ன்னு தானே அர்த்தம். 100 வருஷம் வச்சுக்கணும், அதுக்கு பதில் சொல்றேன். 100 வருஷம் வச்சுக்கணுமோ? அப்துல் காதிர் ஜீலானி காலத்தில் இந்த அதிசய சம்பவம் நடந்தா அவர் காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதியிருப்பாங்க. இப்ப நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்திய யாருமே சொல்லாம நான் தெரியும்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? மார்க்கத்தை விடுங்க. காந்தி சொன்னார், நான் விட்டு அடிக்கிறேன். அவருடைய சுயசரிதையில இல்ல, அவருடைய எந்த பத்திரிகையிலையும் வரவே இல்லை, இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த புஸ்தகத்திலையும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு செய்திய காந்தி சொன்னார்னு நான் சொன்னா யாராவது ஒத்துக்குறீங்களா? காந்தி காலம் என்ன ஓங்காலம் என்று கேட்பீங்க. அப்படி ஒண்ணு பெரிய வித்தியாசம் எனக்கு காந்திக்கு, நமக்கு காந்திக்கு 50 வருஷம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான் வரப்போகுது. 50 வருஷம் வித்தியாசத்துல உள்ளவருக்கு நம்ம சொன்னா கேட்டுக்கிற மாட்டேங்கிறோம். அப்துல் காதிர் ஜீலானி காலத்தில் நடந்திருந்தா அவர் காலத்தில் ஏன் இருக்காரு ஆக்கல இந்த அதிசயத்தை? அவருக்கு அடுத்த காலத்தில் ஏன் ஆக்கல? 100 வருஷமா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எப்படி தெரியும்? 100 வருஷம் வச்சுக்கிறோம். இதுதான் அதுல ஆய்வு செய்ய வேண்டிய மேட்டரா? 600 வருஷம் என்று சொன்னார்கள், 100 வருஷத்துல எழுதி இருக்குன்னு சொல்லிட்டார். 600 வருஷத்துல எதுக்கு சொன்னோம்? 100 வருஷத்துக்கு எழுதின இந்த கிதாபை பற்றி, இதில் உள்ள செய்தியை பற்றி அல் அஸ்ரார் மர்ஃபூஆவுல குறிப்பிடுறாங்க. இவன் ஒரு புழுகு மூட்டைவன். யாரு? இந்த பஹஜத்துல் அஸ்ரார்களை பஹஜத்துல் அஸ்ரார்ங்கிற கிதாபை எழுதின ஆள் இருக்காரு, அலி பின் யூசுப்ங்கிற ஒரு ஆளு. இவர் புழுகு மூட்டை விட்டு அப்துல் காதிர் ஜீலானியை பற்றி கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்னு ஹஜர் போன்ற இப்னு ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் அன்றைக்கே விமர்சனம் பண்ணதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பிராட் எழுதினது நீங்க கொண்டா காட்டுற, ஒழுங்கான ஆள் எழுதுன காட்டு. 100 வருஷத்துக்கு பிந்தி எழுதினாரு யாரா இருக்கணும்? எழுதினார்கள்னா பொய் பித்தலாட்டம் எழுதினவனா இருக்க கூடாது, ஆதாரப்பூர்வமான ஆள் எழுதினதா இருக்கணுமா இல்லையா? அப்ப இவர் ஒரு பிராட் என்று சொல்லி, பித்தலாட்டக்காரர் என்று சொல்லி, பொய்கள் எழுதினவர் என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு ஆள் முகமது இப்னு அலி பின் யூசுப் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை காட்டி இதுக்கு பதில் சொல்றாங்க. பால்குடி சம்பவத்துக்கு தானே இந்த செய்தியை கேட்டோம், அதுக்கு நாமள பதில் சொல்லணும். அதை சொல்றதுக்கு விட்டுட்டு இந்த 100 வருஷத்திலே வந்து விட்டது, 600 வருஷம் என்று சொன்னது போய்கின்னா மௌலூதில் உள்ள அந்த குப்பையை பதில் சொல்ல முடியல தானே? இது ஒண்ணுக்கு தானே பதில் சொல்ல ஏழுது. அந்த குப்பைக்கு ஒத்துக்கிறாங்க, குப்பை இருக்குது, அதை படிச்சிருக்கிறாங்க, அந்த விமர்சனங்களுக்கு பதில் இல்ல, இதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அவர் வேற ஒருத்தர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம், நுஸவ்விமு சிபியானனா, எங்கள் சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. அதை காட்டி இந்த சிறுவர்களுக்கு நோன்பு இருக்குத அப்படிங்கிறார். சஹீஹுல் புகாரில
1960வது ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நுசவ்விமு சிபியானனா, நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடக்கிற சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா அறிவாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இருக்கு. அப்போ நாங்க எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு புரியுதா? அது கடமை கிடையாது. பருவ வயது அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது. இதுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சிறுவர்களுக்கு நோன்புன்னு சொன்னா ஆஷூரா இருந்துச்சு பாருங்க. ஆஷூரா ரமலான் கடமையாகிறதுக்கு முன்னாடி ஆஷூரா மட்டும் கடமையா இருந்துச்சு, ஒரு நாள் தான் நோன்பு. அந்த ஒரு நோன்பை சிறுவர்களை வைக்க வைத்து அவங்களுக்கு பிராக்கு காட்டுவதற்காக பந்துகள்லாம் செஞ்சு கொடுப்போம், அதை வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுவாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது. இதுல சிபியான்ங்கிற வார்த்தை வருதே தவிர பால் குடிக்கிற குழந்தை வருது. பால் குடிக்கிற குழந்தைக்கு நீங்க நோன்பு வச்சிருக்குது. இப்ப நீங்க சிறுவன்னா யாரு? விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசு 12 வயசு பையனோட சிபியான் சிறுவர்னு சொல்லுவோம். பருவ வயசுக்கு நெருக்கமா உள்ளவன சொல்லுவோம். பருவ வயசு உள்ளவர்களை கூட சிபியான்னு சொல்லுவோம். ஆனால் இங்க என்ன சம்பவம்? இது குழந்தை பால் குடி பருவம், அப்பதான் பிறந்திருக்குது. அந்த குழந்தை பால் மட்டும் தான் அதுக்கு உணவு. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நோம்புங்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது மேட்ரு. இதை விட முக்கியமானது என்ன? ஒரு குழந்தை பால் குடிக்கிறத வச்சு நோம்பு தீர்மானிக்கலாமா? அதான கேள்வி. அப்ப முஹைதீன் மௌலூதுங்கிற கிதாபில் நம்ம எழுதுனது விமர்சிக்க வந்தவர்கள் இவ்வளவுதான் பதில் சொன்னார்களே தவிர எதுக்கு பதில் சொல்லல? அடிப்படையாக நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இது நீங்க கவனத்தில் வச்சுக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து நம்ம மௌலூதுல ஒரு இதை எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே பிறந்ததாக சொல்கிறார்கள். எது சுப்ஹான மூலம் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை எடுத்து வாசி காட்டுறாரு. வாசிலாம் காட்டல, அதுல ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்து காட்டுறாரு. அற்புதமான முறையில், அதாவது எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறக்காம சுன்னத்து செய்யப்படாமல் பிறந்தார்கள், சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள். அதாவது மற்றவர்கள் பிறக்கிற பாதையில் பிறக்காம தொப்புள் வழியாக பிறந்து விட்டார்கள் என்றெல்லாம் கட்டுக்கதையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி அதிசயமாக ஒருவருடைய பிறப்பு இருக்குமையானால் அதை வச்சு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை பிடிச்சுக்கிட்டார். இதுக்கு பதில், அப்படியானால் அந்த மக்காவுடைய காபிர்களை எல்லாம் அற்புதங்களை கண்டால் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்களா? பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புத பிறவியாக பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடியது உலகம் ஃபுல்லா அங்கீகரித்த விஷயம். காஃபிர்கள் கூட அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு நல்லா பதிவாக இருக்கும், மனசுல நல்லா பதிவாக இருக்கும். அப்போ அவங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி நான் நபின்னு சொல்லும்போ அற்புத பிறவிதானே, அப்ப நபின்னு மறுக்க மாட்டாங்க. ஆனா மறுத்தாங்க. அப்ப என்ன புரியுது? அற்புத பிறவி இல்லை. எப்படி ஆராய்ச்சி. ஆனா அல்லாஹு தஆலா அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள், அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவ நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்டோம்? எப்ப பிறக்கும் போதே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தா அல்லது வழக்கமான பாதையில பிறக்காம அப்படி தொப்புள் வழி அப்படி பிச்சுக்கிட்டு வந்தா அது எல்லாரும் அதிசயமா பேசியிருப்பாங்க. இவர் அதிசய குழந்தை, அதிசய குழந்தை, அதிசய குழந்தை அந்த மக்கள் மத்தியெல்லாம் பதிவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் 40 வயசுல இறை தூதர்னு சொன்னா நீ பிறக்கும் போது தெரியுமாப்பா என்று ஏற்றிருப்பார்கள் நம்ம சொல்றோம். இது மாதிரியான அதிசயங்கள் நடந்தால் ஏற்றுக்கொள்றதுங்கிறது மனிதனுடைய சுபாவத்தில் உள்ளது. அந்த அடிப்படையில் இதை சொன்னோம். இதை மட்டும் நம்ம சொல்லல, இந்த செய்திகளுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எந்த சான்றும் இல்ல, அதனாலதான் மறுக்கிறோம் என்பதை சேர்த்து சொன்னோம். இதை கிண்டல் பண்றாரு. மக்கா காபிர்களை நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அதிசயமான முறையில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களாம் இப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா அல்லாஹு தஆலா அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள், அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவ நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு மக்காவுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல அற்புதங்கள் செஞ்சு கேட்டாங்க. வானத்திலிருந்து நீ வேதத்தை இறக்கணும், இப்படி மேலே ஏறி போகணும், தங்கத்தாலான மாளிகை உனக்கு இருக்கணும், 6 ஓடணும் பாலைவனத்துல, இப்படி ஒரு வீடு இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் நான் மனுஷன் தானப்பான்னு சொல்லி பதில் சொல்லிட்டான். அப்ப ஏத்துக்கிறோம் தானே கேட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு அற்புதம் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த அற்புதம் நடக்குமே ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க.
அதனாலதான் மக்காவுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நீங்க இந்த தீண்டா அந்த அனைவரையும் சமமாக்குறீங்களே அதை மட்டும் விட்டுட்டா போதும் உங்களை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. நீங்க ரசூல் தான், நீங்க உண்மையான ஆள் தான், நாங்க ஏத்துக்கிற ரெடியா இருக்கிறோம். ஆனா பிலாலை எங்களை கொண்டே ஒரே சமமா வைக்கிறீங்களே, அப்துல்லா இப்னு உம்மு மக்துமை எங்களை கொண்டே ஒண்ணா வைக்கிறீங்களா, அது ஒண்ணுதான் பிடிக்கலன்றாங்க. அப்ப அவங்களுக்கு அதை மாத்திர ஏத்துக்கிற ரெடியா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க விரும்பின மாதிரி ஒன்று நடந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான், நான் விரும்பினதான் தருவேன், நீ விரும்பினதை தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அவர்கள் பதில் சொன்னார்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயமான முறையில் தான் பிறந்தார்கள் என்பதற்கெல்லாம் ஆதாரத்தை வச்சிருக்கேன்னு, தொப்புள் வழியா பிறந்தார்கள் என்று சொன்னா அதுக்குரிய ஆதாரத்தை எல்லாம் அந்த இடத்துல அதைத்தான் விமர்சிக்கிற அந்த புத்தகத்துல அதுக்குரிய ஆதாரத்தை அவங்க வைக்கவே இல்லை. சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை அவங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எடுத்து காட்டி அந்த புத்தகத்தை படிச்சு தானே பதில் சொல்ல வர்றீங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்ப அதுல என்ன ஒத்துக்கிறாங்க, மக்கா காபிர் ஏத்துக்கிறோமானா என்று சொன்னோமே அதுதான் அவர்களால் மறுக்கப்பட்டுச்சே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து செய்யப்படாமல் பட்டு பிறந்தார்கள் என்று நான் மறுத்திருக்கிறேன், அதை அவர்களுக்கு மறுக்க முடியவில்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் வழியாக பிறந்தார்கள் என்று சொல்றாங்களே அது பொய்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அது உண்மைதான் என்று மறுத்தவர்களுக்கு பேச முடியவில்லை. அதுல இருந்து அவங்க கேட்க முடிஞ்ச கேள்வி என்ன, மக்கா காபிர்கள் வந்து அதிசயமான முறையில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தால் அப்பவே நபி என்று ஏற்றிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா, மக்கா காபிர்களை நல்லவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் இந்த விதண்டாவாதம் பண்ணீங்களே தவிர அதிசயமான முறையில் பிறந்தார் என்பதற்கு ஆதாரத்தில் அள்ளி போட்டிருக்கேன். அள்ளி போட முடியலை என்றால் சுப்ஹான மௌலிதுல புழுகு மூட்டை இருக்குன்னு நான் சொன்னது பொய் உண்மையாயிருச்சா இல்லையா? மௌலிதுல தவறு இருக்கிறது என்பது மீண்டும் ஒரு வகையில் நிரூபணமாகிறது. அடுத்து என்ன, இந்த மௌலிது நான் சொல்லி இருக்கிறேன், அந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன், தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இந்த ரெண்டு மாநிலத்துக்காரங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கேயும் தான் இருக்கே தவிர அரபு நாடுகள்ல கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது என்று அந்த நூலில் எழுதியிருக்கிறோம். உடனே என்ன செய்யறாரு, ஒரு அரபி பத்திரிகை இப்படி எடுத்து காட்டி பாருங்கள், இது அரபு நாட்டில் அபுதாபியில வந்த ஒரு பத்திரிகை பார்த்தீர்களா, இதுல என்ன வந்திருக்குது, மௌலிதை பற்றி விளம்பரம் வந்திருக்கிறது காட்டுறாரு, கவிதை போட்டி வந்திருக்கிறது, அரபு நாட்டில் இல்லை என்று சொல்கிறார்கள், இப்படின்னு ஒரு பத்திரிகை காட்டுறாரு. சுப்ஹான மௌலிதுல பக்கம் 7ல 14 சொல்றாங்க, தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் இந்த மௌலிதெல்லாம் இருக்குது, ஒரு வணக்கம் சொன்னா உலகம் ஃபுல்லா இருக்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும், அரபி பத்திரிகை மக்கள் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் தானே, அந்த தைரியத்துல சொல்றாங்க. இது அபுதாபியில நடந்த மௌலிது நிகழ்ச்சியை பற்றிய விளம்பரம். மௌலிது சம்பந்தமான تعلن وزارة الإعلام والثقافة عن تنظيم مسابقة شعرية في ذكرى المولد النبوي الشريف. புனிதமான மௌலிது ஷரீஃப் சம்பந்தமான நினைவு நாளில் கவிதை போட்டி இருக்கா, அது அரபியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மௌலிது நிகழ்ச்சியை போட்டோவே போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லல, தலைப்பு என்ன, மௌலிதுல இந்த சபையில் எடுத்து வைக்கிற வாதத்துக்கு நீ பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையற்ற விஷயங்கள் சொல்றதுனால நம்ம அதுக்கு சொல்ல வேண்டியதுக்கு நேரம் போதாம இருக்கிற காரணத்தினால் அதை கண்டுகொள்ளல. ஆனா பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அரபு நாட்டில இருந்து அந்த பத்திரிகை விளம்பரம் வந்து அரபிகள் போட்ட விளம்பரம் கிடையாது. இங்க இருந்து போன கூட்டம், இந்த மலையாள கூட்டம் இருக்குதே, தமிழ் மலையாள கூட்டம், இவங்க போய் அங்க ஒரு மௌலிது மஜ்லிஸ் சபையை உண்டாக்கி மௌலிது ஓதுறாங்க. அதுக்கு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறாங்க. விளம்பரம் கொடுத்தது யாருங்க, இவங்க. அப்ப ஓதுனது யாரு, நடத்தினது யாரு, தமிழர்களும் மலையாளிகளும். அரபிகள் மௌலிது ஓதுறதுக்கு சபை நடத்தினாங்களா, அரபிகள் ஏற்பாடு செஞ்சாங்களா? விளம்பரம் எவன் கொடுத்தாலும் போடுவான். நான் கூட துபாய்க்கு போயிருக்கும்போது நான் வருவதை பற்றி கூட விளம்பரம் வந்து அரபில வந்துருந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அரபில பேச போறேன் அர்த்தமா, அரபிகளுக்கு பேச போறேன் அர்த்தமா, அரபிகள் தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு அர்த்தமா, அந்த நிகழ்ச்சிக்கு அரபிகள் தான் ஏற்பாடு செஞ்சாருன்னு அர்த்தமா? காசை கொடுத்தா எவன் வேணாலும் விளம்பரம் போடுவான். இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்லக்கூடிய அபுதாபில எல்லாம் இதுக்கு மட்டும் விளம்பரம் இல்ல, எல்லா விதமான ஆபாசத்துக்கும் விளம்பரம் வரும். அப்ப இது ஒரு ஆதாரமா? அரபிகள், அரபை தாய்மொழியா கொண்டவர்கள் இந்த மௌலிது என்பதை ஒரு வணக்கமாக கருதி ஓதுறாங்களா? இதான் டாபிக்கா? இவன் போய் அங்க உட்கார்ந்து கொண்டு இவன் விளம்பரம் கொடுத்துட்டு அரபியில் விளம்பரம் வந்திருக்குன்னா இது என்ன பாயிண்ட்? இதை ஒரு பெரிய ஆதாரமா எடுத்து இதெல்லாம் லிஸ்ட்ல வருது. நாங்கள் 8 கேட்ட பதில் சொல்லவில்லை, 9 கேட்ட, இதெல்லாம் 8, 9 உள்ளதான் இது. அது மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து என்ன,
இதை ஒரு பெரிய ஆதாரமா எடுத்து இதெல்லாம் லிஸ்ட்ல வருது. நாங்கள் 8 கேட்டோம் பதில் சொல்லவில்லை, 9 கேட்டோம், இதெல்லாம் 8, 9 உள்ளதான் இது. அது மாதிரியான விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து என்ன, முஹீதீன் மௌலூத் எடுத்துக்கொள்ள பாருங்க. அவங்க வாதமெல்லாம் என்னன்னு கேட்டா, சபையில் நம்ம ஒண்ணு எடுத்து வைக்கிறோம், அதுக்கு பதிலே காணோம். எதுக்கு பதில் சொல்றாங்க? சபையில எடுத்து வைக்காம புஸ்தகத்தில் எழுதிருப்போம்ல, அதை எடுத்து கொண்டு வந்து அதுல உள்ள அவ்வளவுக்கும் பதில் சொல்றாங்கன்னா அவ்வளவுக்கும் பதில் கிடையாது. அதுல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கொண்டு அதுல மட்டும் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீர்களா, இவர் என்ன எழுதுகிறார்கள் பார்த்தீங்களா அப்படிங்கறத பதில். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த அப்துல் காதர் ஜிலானி இருக்கிறார்ல, அவர் காலத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒழுங்கா நடக்கலையாம். அவர் ஒழுங்கான நடத்தை இல்லாம இருந்ததுனால அவரை நீ பகதாதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு போட்டாராம். யாரு? அப்துல் காதர் ஜிலானி. தடை உத்தரவு போட்ட உடனே அவர் பகதாதுக்குள்ள எப்போலாம் நுழையும் போல தலகுப்புற விழுந்துருவாராம், உள்ளுக்கு நுழைய முடியாதாம். அவர் யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கீழே விழுந்துருவாங்களாம். அவர் பகதாதுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்ன உடனே நுழைய முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அவராலே உள்ள வர முடியாம போச்சு. அதே நேரத்தில் யாராவது தூக்கிட்டு வந்தா கூட அவராலே வர முடியாம போச்சு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறீர்களே. அப்ப ஒரு நல்ல நடத்தை இல்லாத ஒரு ஆளு வச்சு அவரை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியேற்றினாங்களே. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றினாங்களா? மதீனாவுல உள்ள எல்லாருமே பர்ஃபெக்ட் நல்லவங்கள மட்டும்தான் இருந்தாங்களா? யூதர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் மௌத்தாவர வரைக்கும் கடைசி காலத்துல யூதத்தை அடமானம் வச்சாங்களே, அவங்கள மதீனாவுல வசிக்கலையா? மதீனா விட்டு வெளியே போக சொன்னாங்க என்று நம்ம கரசரமான நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதுல இவர் எதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ குரைலா என்ற யூதர்களை மதீனா விட்டு வெளியேற்றினார்கள். இதான் பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் இருந்தாங்க, அவங்கள வெளியேற சொல்லல சொல்றாங்களா? பகிரங்கமான பொய். புகாரியின் 574வது பக்கம். அஜ்லா பனி நதீர் என்ற யூத பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள். மதீனாவுல கெட்டவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பனூ குரைலா வெளியேற்றினாங்க. அதுக்கு வெளியேற்றினாங்க. பனூ குரைலாங்கிறவன் மக்காவுல மதீனாவுல இருந்துகிட்ட மக்கா காபிருக்கு தகவல் கொடுத்து அஹ்ஸாப் யுத்தம் அகழ் போருக்கு அவனுக்கு பக்கபலமா இருந்து அவங்களோட சதி திட்டம் தீட்டி உள்ளுக்குள்ள இருந்து அழிக்க திட்டம் போட்ட காரணத்தினால அந்த பனூ குரைலாங்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் வெளியேற்றினாங்களே தவிர ஒட்டுமொத்த யூதரை வெளியேற்றினாங்களா? ஒட்டுமொத்த நசாராக்களை வெளியேற்றினாங்களா? கெட்டவர்களை எல்லாம் பிடிச்சு வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப நம்ம என்ன கேட்டோம்? ஒரு ஆளு நல்லவரா இல்லங்கிறதுனால நீ பகதாதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் காதர் ஜிலானி தடுத்துட்டாருங்கிறீங்களே. அப்படி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விஷம் கொடுத்தால ஒரு பொம்பளை அவள் வெளியேற்றினாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்வதற்காக வேண்டி ஒரு சதி திட்டம் போட்டு பள்ளிவாசல் கட்டினாங்களே, அவங்க வெளியேற்றினாங்களா? இந்த அடமானம் கொடுத்து வாங்கினார அவங்க வெளியேற்றினாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதருக்கும் முஸ்லிமுக்கும் சண்டை வருமே. யூதர் மூசா நபியை புகழ்ந்து பேச, இவர் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பேச, சஹாபி யூதர் அடிச்சிருவாரு, அந்த வழக்கு வருமே, அந்த யூதர் வெளியேற்றினாங்களா? அப்ப யூதர்களை யாரை வெளியேற்றினாங்க? சதி திட்டம் தீட்டியவர்கள், தேச துரோகம் செய்தவர்கள், நம்ம பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வெளியேற்றினாங்க ஹதீஸ் இருக்குது. அதுக்கு இந்த அப்துல் காதர் ஜிலானிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இன்னும் சொல்ல போனால் வெளியேற்றினாங்கல்ல, வெளியேற்றின பிறகு அவர்கள் நினைத்திருந்தால் உள்ள வர இயலுமா இயலாதா? வர இயலுமே. நீங்க என்ன பண்றீங்க? அவர் உள்ள வந்தாலும் தலைவப்புற விழுந்துருவாங்க. வெளியேற்றிட்டு வராம மக்களை தான் காவலா போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் உள்ள வரும்போதெல்லாம் வர முடியாம தலைவப்புற விழுகிற மாதிரி மந்திரம் செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அப்துல் காதர் ஜிலானி ஒரு ஆளை ஊரை விட்டு வெளியேற்றுறானா, அவர் ஊருக்குள்ள வரும்போதெல்லாம் தலைவப்புற விழுந்துருவாரா, வரவே முடியாதா? யாராவது தூக்கிட்டு வந்து அவரும் விழுந்துருவாரா? ஹர்ர ஃபமன் லஹு ஹமூல், அவரும் விழுந்துருவாரு, தூக்கிட்டு வந்தவனும் விழுந்து விடுவாரு. யா தாலிப் உஸ்மா மா யகூல், இந்த சொல்லை நன்றாக கேள். இப்படி எல்லாம் கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறீங்களப்பான்னு கேட்டா இம்புட்டுக்குள்ள பதில் சொல்லணும். சரி நான் கேட்கிறேன், இந்த ஒரு மனுஷன் வெளியேற்றினார, இவரை தவிர பகதாதில் இருந்த 50 பேர் நல்லாளா? இந்த ஒரே ஒரு ஆள் தான் கெட்டவரா இருந்தாரா? மீதி எல்லாரும் 100% நல்லவரா தான் மீதி உள்ளவங்களா இருந்தாங்களா? அப்ப அவளும் பொய் புழுகு மூட்டை. இதை சொன்னா ரசூலுல்லாஹ் யூதர்களை வெளியேற்றினார்கள். அட வெளியேற்றின யூதர்களும் இருந்தார்கள், வெளியேற்றாத யூதர்கள் இருந்தார்களா இல்லையா? இதான் கேள்வி. கடைசி நிலையில் என்ன இருந்தது? தன்னுடைய கவசத்தை யூதத்தை அடமானம் வைக்கிறாங்க.
அப்ப கடைசி காலத்தில் யூதர் இருந்திருக்கிறார். எந்த நிலையில் இருந்திருக்கிறாரு? அடமானம் வைக்கிற அளவுக்கு வசதியா இருந்திருக்கிறார். அடமானம் பெற அளவுக்கு வசதியா இருந்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு இந்த கட்டுக்கதைக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இவர்கள் பதில் சொல்ல வந்ததுல இருந்து இதை மட்டும் அப்படி தொட்டுட்டு ஓடிவிட்டால் போதும் நினைத்தார்களே தவிர இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி அவர்கள் பேச முடியவில்லை. பொய்யின் விளங்குதா இல்லையா? அப்துல் கார் ஜிலானிக்கு இந்த வேலை இதுக்கு இவருக்கு அந்த வேலை. தீன்ல ஒருத்தன் தப்பா நடக்கலன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் பிரச்சாரம் பண்ணு, அல்ல குற்றவியல் சட்டத்தை மீறினான்னு சொன்னா உலகத்துல தண்டனை இருந்தா தண்டனையை கொடு, ஊருக்குள்ள வராத. இன்னும் சொல்ல போனா அது மாதிரி அவன் கூப்பிட்டு திருத்த ஒழுங்கு செய்யணும். ஒரு நாள் தப்பா தண்ணி அடிச்சுட்டான்னு வச்சுக்கிறோமே, கூப்பிட்டு தண்ணி அடிக்காதப்பா அப்படி அது சொல்லணும். இதெல்லாம் பார்த்தாலே விளங்குது பொய்ங்கிறது. இதுதான் அவங்க சொன்ன பதில். அடுத்து என்ன? நம்ம சுபான மொழி மறுபடியும் சுபான மொழி இது நல்லா கவனிக்கணும். சபையில எடுத்து வச்சதுக்கெல்லாம் பதிலே காணாம். எதுக்கு பதில்? இந்த புஸ்தகத்தில் எழுதுனதுக்கு பதில். அது எப்படி பதில்? முழுசுக்கும் பதில் இல்ல. அதுல ஏதாவது ஒரு பதில் சொல்ற ஒரு வாசனை ஏதாவது இருக்கும்ல சமாளிக்கிறது, அதுக்கு மட்டும் பதில். அதுல ஒண்ணு என்ன? அந்த கஃபாருல் ஹதாயா என்று மௌலுதுல இருக்கிறது. சுப்ஹான மௌலுதுல நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் அப்படின்னு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? அதுல பாவத்தை அல்லாஹ் மட்டும் தான் மன்னிப்பான்னு எழுதியிருக்கிறோம். இதுக்கு மறுப்பு கொடுக்கிறாங்க பாருங்கள். பாவத்தை அல்லாஹ் மட்டும் தான் மன்னிப்பானா? குர்ஆன்ல உள்ள வசனம் 3 வசனத்தை காட்டுறார். மன்னிப்பது என்ற அதிகாரம் தனக்கே உரியது என்று இறைவன் உரிமை கொண்டாடுவதை திருக்குர்ஆனில் காண்கிறோம். நாம் அந்த அதிகாரத்தை எவருக்கும் பங்கிட்டு கொடுக்கவில்லை. நபி அவர்கள் கூட அல்லாஹ்விடம் தான் மன்னிப்பு தேடினார்கள். என்ன சொல்றாங்க? மன்னிக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. ஆனா குர்ஆன்ல என்ன வருதுன்னா இதமா கலிபு ஹும் யக்ஃபிரூன் அஷ்ஷூரா 37 அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த நல்லவர்கள் கோபப்பட்டால் மன்னித்து விடுவார்கள், மன்னிக்கும் அதிகாரத்தை மூமின்களுக்கு வழங்குகிறான். அது மாதிரி வலமன் சபர வகஃபர ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர் அஷ்ஷூரா 43 அதாவது பொறுமை காப்பதும் மன்னிப்பதும் உறுதிமிக்க காரியங்களை சேர்ந்தது என்று சொல்றார். அப்போ முஸ்லிம்கள் மன்னிப்பதும் சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கொடுக்கிறார். அப்புறம் மாயிதா 13ல ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ் அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மன்னிக்கும் சுயமாக மன்னிக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும். ஆனால் அவன் யாருக்கு கொடுத்தானோ அவர்களுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை தடுப்பதற்கோ மறுப்பதற்கோ உரிய உரிமை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடிமைனா முஸ்லிம்னா அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை அங்கீகரிச்சு ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கான். என்ன வசனம்? வைதாமா கலபு ஹும் யக்ஃபிரூன் அவர்கள் கோபம் கொள்வார்களே ஆனால் அவர்கள் மன்னிப்பார்கள், மன்னித்துக் கொள்வார்கள். இது ஒரு வசனம். வலமன் சபர வகஃபர யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னித்து விடுகிறானோ இன்னது ஆலிக்கும் மின் அஸ்மில் உமூர் இது உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ் அவர்களை நீ மன்னிப்பீராக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த 3 வசனத்தையும் காட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யார் பொறுமை பொறுத்து கொண்டு மன்னித்து விடுகிறாரோ அது உயர்ந்த காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகத்தை பார்த்து நீ மன்னி என்று சொல்கிறான். அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் மன்னிக்க பாவத்தை மன்னிக்க கூடாதுன்னு கேட்க கூடாது அப்படிங்கிறார். இவர் சொன்ன வாதத்தில் இவருக்கு முரண் இருக்கிறது. என்ன முரணு? இது மன்னிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் சொன்ன வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, வலமன் சபர வகஃபர யார் மன்னித்து பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறானோ அது உறுதிமிக்க காரியம் என்று சொல்றான். நல்லடியார்களை பற்றி பேசும் பொழுது ஹும் யக்ஃபிரூன் அவர்கள் மன்னித்துக் கொள்வார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப எல்லாருமே மன்னிக்க கூடியவர்கள் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க மன்னிக்கிறவர்களுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாருமே சோறு திங்கிற ஆளுக்க ஒரு ஆளை பார்த்து நீங்க சோறு திங்கிற ஆளு இவனா சொல்லுவானா? கிறுக்க இவனா சொல்லுவானா? அட ரசூலுல்லாஹ் பத்தி நீ பாவம் மன்னிக்கிறன்னு சொல்வதா இருந்தால் யாருக்கும் இல்லாம அவங்களுக்கு இருந்தால் அதை நீ சொல்லலாம். புகழ்றா அதான் அர்த்தம். எல்லாருக்கும் உள்ள 2 கண்ணு உள்ளவர் புகழாம ஒரு ஆள. அட எல்லாருக்கும் தான் 2 கண்ணு கேட்க மாட்டீங்களா? மூக்கு இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு மூக்கு இருந்தது அப்படின்னு ஒருத்தன் எனக்கு தானே இருக்குது. இது புகழா? புகழ்னா என்ன அர்த்தம்? யாருக்கு இல்லாம அவருக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க அதை புகழ்ந்து சொல்லிக்கிற முடியும். இப்ப உங்க வாதம் என்ன? ரசூலுல்லாஹ்வை பாவத்தை மன்னிப்பு வரேங்கிறீங்க. என்ன ஆதாரம் காட்டுறீங்க? எல்லா மனுஷனும் பாவத்தை மன்னிப்பான்னு ஆதாரம் காட்டுறீங்க. குர்ஆன்ல இருந்து காட்டுறீங்க ஆதாரம். எல்லா மனிதர்களும் பாவத்தை மன்னிப்பார்கள், அல்லாஹ் மட்டும் மன்னிக்க மாட்டான், எல்லா மனிதர்களும் மன்னிப்பார்கள் ஆதாரம் காட்டுறீங்க.
இப்ப எல்லா மனிதர்களும் மன்னிப்பார்கள் என்ற ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் புகழ்றதுல என்ன இருக்குது? எல்லாரும் செய்யற காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சா புகழா? ரசூலுல்லாஹ் நல்லா சாப்பிடுவார்கள், இது புகழா? எல்லாரும் சாப்பிடுவாங்க, அது ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ட்ரெஸ் போட்டிருந்தார்கள், இது புகழா? எது புகழு? அப்ப நீங்க புகழ்றதுக்கு பைத்த எழுதுனீங்க அந்த பாடலை காட்டுற ஆதாரம் என்ன? எல்லாரும் மன்னிக்கிறது ஆதாரம் காட்டுறீங்க. புரிஞ்சு போச்சா? தப்புன்னு புரிஞ்சிருச்சா? இருந்தாவது விளங்குது. அப்ப என்ன அர்த்தம்? இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான் நம்ம சொல்றோமே, அது நம்மளாவா சொல்றோம்? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் யார்? லா யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبிக வ மா தஅخر, உன்னுடைய முன்பாவத்தையும் உன்னுடைய பின்பாவத்தையும் அல்லாஹ்வாகிய நான் தான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, ஒவ்வொரு நாள் 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி பாவத்தை மன்னிக்கிறவன் அல்லாஹ்ங்கிறது நானாவ சொன்னேன்? என்னமோ நானா சொன்ன மாதிரியும் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறார்கள். இதெல்லாம் இல்லையான்னு கேட்கிறார்கள். நான் அல்லாஹ்வங்க சொல்றான். அப்ப நம்ம விளங்கன்னு அல்லாஹ் தான் ரெண்டையும் சொல்றான். என்ன சொல்றான்? அவர்களுக்கு கோபம் வந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தவுடனே அடிக்கணும்னு தோணும், மன்னிச்சு விடுவார்கள். யார் பொறுத்து கொண்டு மன்னிக்கிறானோ நல்ல காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, அதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். அல்லாஹ்வை தவிர யாரா பாவத்தை மன்னிக்க முடியும்னு கேட்கிறான்ல, அதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். ரெண்டு முரணா? இல்ல, ரெண்டு வெவ்வேறு விஷயம். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தான் மன்னிப்பான். அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவரவர் மன்னிப்பார். இதுதானே அதுக்கு அர்த்தம். என்ன ஒருத்தன் அடிச்சுதான் நான் மன்னிக்கலாம், ஒருத்தன் நோன்பு வைக்கல நான் மன்னிக்க முடியுமா? நீங்கள் நோன்பு வைக்கவில்லை, இன்று நான் மன்னித்து விட்டேன் சொல்ல முடியுமா? நோன்பு வைக்காததுக்கு மன்னிக்கணும், அதுக்குரிய மன்னிக்கணும். என்னை ஒருத்தன் திட்டி விட்டான் நான் மன்னிக்கலாம். அப்ப நான் மன்னிக்கலாம், ரசூலுல்லாஹ் மன்னிக்கலாம், நீங்கள் மன்னிக்கலாம், எவன் மன்னிக்கலாம், அபூஜஹல் மன்னிக்கலாம், கந்தசாமி மன்னிக்கலாம். யார மன்னிக்கலாம்? அவனுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கலாம். இது அல்லாஹ் அதைத்தானே சொல்லி காட்டுறான். யார் பொறுத்துக் கொள்கிறானோ அதுக்கப்புறம் மன்னித்து விடுகிறானோ அது உயர்ந்த காரியம். இதுக்கு எப்படி அர்த்தம் இல்ல? யாராவது தொழுகாவிட்டால், யாராவது நோன்பு வைக்காவிட்டால் நீங்க எல்லாம் போய் அவர் மன்னிச்சிருங்க அப்படி அர்த்தம். எவனா உங்கள்ட்ட கடனை வாங்கி ஏமாத்தி விட்டால் மன்னிச்சிருங்கன்னா நம்ம அதிகாரத்தில் உள்ளது. இது யாருடைய விஷயம் வருது? அதாவது அல்லாஹ் தான் மன்னிக்கிறவன் என்பதும் உண்மை, மனிதர்கள் மன்னிப்பார்கள் என்பது உண்மை. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தனிச்சிறப்பெல்லாம் கிடையாது. மன்னிக்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள், அல்லாஹ் சம்பந்தப்பட்டதை, மார்க்க சம்பந்தப்பட்டதை அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வை எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, அடிச்சாங்க, கல்லால எரிஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க, அவதூறு பேசினாங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. ஹிந்தாவை மன்னிச்சாங்க. ஹிந்தாங்கிறவங்க அவங்களுடைய பெரிய அப்பாவை, சின்ன அப்பா ஹம்சாவை கொலை பண்ணாங்க, தூண்டுதலா இருந்தாங்க, அதை மன்னிச்சாங்க. கொலை செஞ்ச வஹ்ஷியை மன்னிச்சாங்க. பல தடவை சண்டையிட்டு போருக்கு வந்த அபூ சுஃபியானை மன்னிச்சாங்க. காலித் இப்னு வலீதை மன்னிச்சாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்ய வந்தவர்கள், அடித்தவர்கள், உதைத்தவர்கள், நாடு கடத்தியவர்கள் எல்லாம் மன்னித்தார்கள். அது ஓகே. நீங்க என்ன பண்ணி ரசூலுல்லாஹ்வுக்கு? ரசூலுல்லாஹ் அடிச்சீங்களா? ரசூலுல்லாஹ் பெரியப்பா கொலை பண்ணி விட்டீங்களா போய்? இல்ல ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை பத்தி ஏதாவது போய் அவங்களை திட்டிவிட்டீங்களா போய்? நீ எதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தல் என்பது அவர்கள் வாழும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒருவர் கேடு செய்ய முடியும். வாழும்போது கேடு செய்வாரையானால் அந்த கேட்டை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் மன்னிக்க மாட்டார்கள். அபூபக்கர் கேடு செஞ்சால் அபூபக்கர் மன்னிப்பார், உமர் கேடு செஞ்சால் உமருக்கு மன்னிப்பார், ஒவ்வொருத்தரும் மன்னிப்பார். அது அந்த காலத்துல முடியல. இன்னைக்கும் எனக்கு கேடு செஞ்சால் நான் மன்னிப்பேன், உனக்கு கேடு செஞ்சா நீ மன்னிப்ப. இந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பு ஒண்ணா? அல்லாஹ் பாவங்களுக்கு பேசுறான். நீங்க என்ன பண்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? எது கேக்குறீங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, சிறு தவறுகளை நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள். ஒரு துனூப், எந்த துனூப் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்றான், அந்த துனூப்ங்கிற வார்த்தை வருது. ஒரு துனூபில் முபிகாத், அழித்து விடக்கூடிய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்கள். அந்த சத்தாருல் மசாவி, தீமைகளை எல்லாம் நீங்கள் மறைப்பீர்கள். இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதா? இதான கேள்வி. இதை கேட்டா மனிதனும் மன்னிப்பான் ஆதாரம் காட்டுறீங்களே, இது அறிவுபூர்வமானதா? மனிதனும் மன்னிப்பான் என்று சொன்னால் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? எல்லாரும் மன்னிப்போமே.
நானும் மன்னிப்பேன், ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. இதுல என்னப்பா ரசூலுல்லாஹ் என்ன பாருன்னு கேட்டுருவோமே. அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன? அல்லாஹ் சம்பந்தமானது ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்றுதான் சொல்ல வர்றீங்க. அது இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்குள்ள நீங்க பதில் சொல்லியிருக்கனே. இப்படியான அர்த்தமற்ற விஷயங்களை அதுல சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கடுத்து என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலிதுகளிலே, தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள மௌலிதுகளிலே அபத்தங்கள் மலிந்து காணப்படுகின்றன என்ற தலைப்பிலே நாம் விவாதித்த பொழுது தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத பல விஷயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். நம்ம மௌலிதில் உள்ள அபத்தங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரம் குறுகியதாக இருந்ததை கவனத்தில் கொண்டு அந்த உளறல்களை எல்லாம் நம்ம கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் அவற்றுக்கு பதில பதிவு செய்தாக வேண்டும் என்பதற்காக அதுல உள்ள அவர்களுடைய அபத்தங்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இந்த விதண்டாவாதத்துக்கு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல அந்த சிறுமி கிடையாது, அந்த அவர் குளத்துல குளிக்கும்போது தடவுனாரு, சிறுமி இல்ல என்பதற்கு நம்ம அடுக்கடுக்கான சான்றுகளை சொன்னோம். கூர்லினை போலங்கிற வார்த்தையே போதும் என்று சொன்னோம். இதை மறுக்கிறதுக்காக வேண்டி அந்த தரப்பிலிருந்து ஒரு பயங்கரமான வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம் என்றால், அதிலே பாருங்கள், அந்த சிறுமியை அவர் சொல்றாரு, சிறுமியை தடவி கொடுத்து விட்டு இவருடைய தகப்பனார் ஒப்புக்கொண்டு விட்டால், இவர் தகப்பனார் சம்மதித்து விட்டால் நான் இவரை என் மகனுக்கு மனைவியாக்கிக் கொள்வேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. தகப்பனார் ஒத்துக்கொண்டால் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? சிறுமி என்று காட்டுகிறது. பெரியவளாக இருந்தால் தகப்பனார் ஒத்துக்கிற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இப்ப நான் திருமணம் முடிப்பேன் என் மகனுக்கு, இந்த சிறுமியுடைய வாப்பா புரிஞ்சு கொண்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமியா இருந்தாலும், பெரிய பொம்பளை இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமிக்கு தான். சிறுமியை போய் பிடிச்சிட்டு வந்துட முடியாது, செஞ்சுக்கா பிடிக்க முடியாது. வாப்பா செஞ்சாலும் செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரலியா அபூஹா, அவருடைய தந்தை பொருந்தினால்தான். அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. ஆனால் இது அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மதுஹபுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாகவே திருமணம் செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பாளர் இருந்துதான் திருமணத்தை செஞ்சு வைக்க வேண்டும். ஒரு பெண்ணு அவளா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மார்க்கத்தில் தெளிவா இருக்கிறது. அந்த சபையில் கூட எடுத்து வைக்கப்பட்டது. லானிக்காக இல்லாபி வலிக்கின், வழி இல்லாமல், பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் கிடையாது, திருமணம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தகப்பனார் பொருந்தி கொண்டாரே ஆனால் என்ற வார்த்தையை பெரிய ஆளுக்கும் சொல்லலாம், சின்ன ஆளுக்கும் சொல்லலாம். உங்களுடைய கருத்து பிரகாரம் என்ன ஆகுது? சிறுமியா இருந்தா தான் தகப்பனார்ட்ட போய் கேட்பாங்க போல இருக்கு. சிறுமி இல்லாத வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தா தூக்கிட்டு போயிருவாங்கன்னு அர்த்தம். அப்படியா? அதை வச்சு சிறுமி, அவங்களோட வாதம் என்ன? தகப்பனார் ஒத்துக்கொண்டால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தமா? அதனால சிறுமின் வழங்கலாம். இதனால சிறுமின் வழங்குமா? அப்படித்தான் சட்டமா? அப்ப சிறுமிகளா இருந்தா வாப்பாட்ட போய் அத்தாட்ட போய் கேட்பீங்க, பருவம் அடைஞ்ச பொண்ணா இருந்தா நீங்களா கூட்டிட்டு போயிருவீங்களா? இப்ப ரெண்டுக்குமே வாப்பாட்ட தானே கேட்கணும். தகப்பனார் பொருந்தி கொண்டார் என்ற அந்த வார்த்தையிலிருந்து சிறுமி இல்லைன்னு நிறுவ இயலுமா? தகப்பனார் பொருந்தி கொண்டால் தான் திருமணம் என்பது சிறுமிக்கும் பொருந்தும், பெரியாருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் சிறுமிக்கு திருமணம் செய்வது ஆரம்பத்தில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயியை கல்யாணம் பண்ணாங்க மக்காவில் இருக்கும் பொழுது. அப்ப திருமணத்தினுடைய விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், ரூல்லாம் வராத காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஅகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்கள் மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கை என்றால் கணவன்டா யாரு, திருமணம்டா என்ன, எதுக்கு இது செய்யப்படுகிறது என்கிறது எல்லாம் விளங்கி எஸ் சொல்லணும். அதான் உடன்படிக்கை. இதெல்லாம் சிறுமிக்கு விளங்குமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவரிடத்தில் சம்மதம் வாங்க வேண்டும் என்றார்கள். ஏன் சம்மதம் வாங்கணும்? அவங்க அதை உணரணும். கல்யாணம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கல்யாணத்தினால் என்ன விளைவு ஏற்படும், நம்ம இது என்ன சுமத்தப்படுகிறது, எதற்காக திருமணம் செய்கிறோம் என்று கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு
செய்து கொள்கிற ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் திருமணம். அதனால்தான் ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால் விவரம் இருக்கணும், பருவம் அடையணும், பருவம் அடையும் போது பண்ணக்கூடாது. இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற வசனம் மதீனாவில் அருளப்பட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்களா? அதெல்லாம் அது முன்னாடி நடந்து விட்டது. இப்ப ரூல் என்ன? இது விவாதத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வேண்டால் தெரியாம இருக்கலாம். ஷாகுல் அமீத் அவுலியாங்கிறீங்க, இறை நேசங்கிறீங்க. இறை நேசருடைய முதல் இலக்கணம் என்ன? அவருக்கு குர்ஆனை பத்தி தெரியணும், ஹதீஸை பத்தி தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்காவுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மதீனாவுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்ட பிறகு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? செய்ய முடியாது. அப்ப சிறுமிகளை திருமணம் செய்தல் என்பது இப்ப கிடையாது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் மக்காவில் ஒரு வழக்கம் இருந்தது, அந்த வழக்கத்தை விட்டு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமணம் என்று சொன்னால் பெண்கள் சம்மதிக்க வேண்டும், அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்க வேண்டும். அது ஒரு அக்ரிமெண்ட், அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா நான் ஒரு வீடு வாங்குறாருன்னா ஒரு பையன் பேர்ல அவன் போய் உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்துருவானா? அப்ப உடன்படிக்கை என்று சொன்னால் அது அவங்க விளங்க வேண்டும், அவங்க உணர வேண்டும், அதற்குரிய வயசு வர வேண்டும், இவ்வளவு இருக்கிறது. அப்ப கல்யாணத்துக்கு ஒரு பொன் பேச போனதுல இருந்து விளங்குகிறது அவர் பெரிய பொண்ணா தான் அந்த அந்த குளித்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சிறிய வயது பெண்கள் பருவம் அடைந்தவர்களாக திருமணத்திற்கு ஏற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அது சொல்லுதே தவிர சின்ன புள்ள என்பது அந்த கருத்தை தராது. தகப்பனார் பொருந்திக் கொண்டால் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இப்படி முடிவெடுக்க இயலாது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ற விட்டுட்டு இடையிடையில் இந்த ஜோக்குகளை எடுத்துக் கொள்வார்கள். என்ன ஜோக்கு? முஹிதீன் மௌலூதுங்கிற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நம்ம எழுதின புத்தகம் சுப்ஹான மௌலூது என்ற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கு உருப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுல இந்த ஓரஞ்சாரத்தில் ஏதாவது எடக்கு முடக்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க, அது மாதிரி 2 வரி எடுத்துக்கொண்டு பயங்கரமா கேட்பார்கள். அதுல ஒரு வார்த்தை என்ன அவர் கேட்கிறாரு, இந்த நூலிலே என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் ஏன் ஜெயலலிதாவை புகழ்ந்தார்கள்? ஜெயலலிதா இறைநேசரா என்று பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முஹிதீன் மௌலூது ஒரு ஆய்வு செல்லக்கூடிய புத்தகத்துடைய 57வது பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க, இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அந்த அணியுடைய தலைவர் இந்த விவாதத்துக்கு சில தினங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோரும் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு அவங்க இது இறைநேசர்னு சம்மதிக்கணும், அல்லது நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும். என்ன வருது? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். அப்ப ஒண்ணுல நான் அது இறைநேசர் கிடையாது, நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணுல, அல்லது இறைநேசர் தான் நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும். சரி, அது மட்டும்தான் அந்த புத்தகத்தில் எழுதிருந்துச்சா? இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்பதற்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டது, எந்த தொடரில் எழுதப்பட்டது, அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களுடைய பதில்? அதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு மட்டும் ஏதோ ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு ஏழுது. அதனால இந்த கேள்வி கேட்டுவிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றம் எழுதுனீங்களே, ஜெயலலிதா புகழலாமா? இதுல 3 தவறுகள் அங்க இருக்கிறது இவருடைய வாதத்தில். முதலாவது, இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்று நம்ம எழுதணுமே, அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த தோரணையில, எந்த துணியில, எந்த கான்செப்ட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது? இறைநேசரா இல்லாத ஒரு ஆளை புகழவே கூடாதுங்கிறதா எங்களுடைய கொள்கையா? ஒரு ஆள் நமக்கு ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சா அவரை புகழ மாட்டோமா? ஒரு விளையாட்டுல ஜெயிச்சா அவரை புகழ மாட்டோமா? ஒரு நல்ல மார்க் எடுத்து அவரை புகழ மாட்டோமா? அவர்லாம் இறைநேசரான்னு பார்த்தா புகழுவோமா? ஒரு மனிதன் அவனவன் செய்ததற்காக புகழ வேண்டும். இறைநேசரா இருந்தால் இறைநேசர் என்று சொல்லி புகழ வேண்டும். இறைநேசர் அல்லாதவர்களை இறைநேசர் என்று சொல்லி புகழ்வது தப்பு. அதான் எங்க மேட்ரு. என்ன புகழ்ச்சி எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லி ஒரு ஆளை புகழ்வதா இருந்தால் அவர் நேசரா இருக்க வேண்டும். நேசரா இல்லாத ஒருத்தரை நேசர்னு சொல்லி புகழ்வது குற்றம். அதான் நாங்க சொல்லியிருக்கிறோம்.
அப்ப இறைநேசர் அல்லாத ஒருத்தரை இறைநேசர் என்று சொல்வதுதான் குற்றமே தவிர இறைநேசர் இல்லாத ஒருத்தர் ஒரு முஸ்லிம் அல்லாதவன அவனுடைய சாதனைக்காக அவனுடைய திறமைக்காக புகழ்வது தப்புன்னு நாங்க சொன்னோமா? அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது ஜெயலலிதாவை புகழ்ந்தவங்க எங்க புகழ்ந்தோம்? ஜெயலலிதா இந்திர சந்திரன் புகழ்ந்தோமா? அவர் விட்டா சமுதாயத்துக்கு நாதி இல்லைன்னு சொன்னோமா? அவர் தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்தவர்னு சொன்னோமா? வல்லன்னு சொன்னோமா? என்ன சொன்னோம்? கும்பகோணத்தில் 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டணும், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு யாராவது தருவார்களே ஆனால் அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னோம். ஜெயலலிதா ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள். அந்த வாக்குறுதி பிரகாரம் தேர்தலில் ஆதரிக்க சொன்னோம். அவ்வளவுதான். அந்த பிரச்சாரத்தில் கூட ஜெயலலிதா நமக்கு செஞ்ச தவறுகளை எல்லாம் சேர்த்து சுட்டி காட்டணும். அவங்கள புகழல, ஆகா ஓகன் மற்றவங்களோட சேர்ந்து இருந்தா கூட அவங்க புகழ்ந்துருவாங்க என்பதற்காக கனிமேடை போட்டோம். அப்படித்தான் நம்மளுடைய பிரச்சாரங்களை அமைச்சுக்கிட்டோமே தவிர அதுல எங்க போய் அவங்க நாங்க புகழ்ந்தோம்? இன்னும் சொல்ல போனா அந்த சபையில நம்ம கேட்டோம், ஜெயலலிதா அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டி பேசணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அந்த ஆடியோ வீடியோ கேசட்டை எடுத்து தர வேண்டும் கேட்டோம். ஜெயலலிதா புகழணும் முஹிதீன் மௌலூதை படிச்சுட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்து வைக்கணும் தானே வந்தீங்க. அப்ப இதையும் திரட்டிட்டு வந்திருக்கணும்ல. ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு காட்ட வேண்டும் என்று சொன்னோமே, கடைசி வரைக்கும் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டவே இல்லை. அதனால இந்த மாதிரியான சம்பந்தம் இல்லாத சில வார்த்தைகளை, அந்த லூஸ் டாக்னு சொல்லுவாங்கல்ல, சில வார்த்தைகளை சாதாரண ஒரு உதாரணத்துக்காக எழுதியிருப்போம். அது மாதிரியான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டுதான் அந்த முஹிதீன் மௌலூது சுபான மௌலூதுல பதில் சொன்னார்களே தவிர குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு, இது குப்பையா இருக்கு என்றெல்லாம் சொல்லுவோமே, அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல, கண்டுக்கிறாம போயிடுறாங்க. அடுத்து என்ன? அடுத்து ஒரு செய்தி அந்த மௌலூது கிதாபுல இருக்குது, முஹிதீன் மௌலூதுங்கிற புஸ்தகத்துல. அதை நம்ம விமர்சிச்சு இருக்கிறோம். சபையில சொல்லல, ஆனா விவாதத்தில் சொல்லல. அதுல என்ன எழுதி இருக்கிறோம்னு கேட்டா, ஷரியத்துனா மார்க்கம். அது அப்துல் கார் ஜிலானிட்ட முறையிட்டுச்சான். என்ன முறையிட்டுச்சான்? இந்த மாதிரி இன்னாரு சரியா நடக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி ஷரியத்து முறையிட்டுச்சு. அதை நம்ம விமர்சிச்சு எழுதியிருந்தோம். ஷரியத்து ஏன் இவற்ற முறை, இவர் யாரு ஷரியத்துக்கு? ஷரியத்துக்கு மனுஷனான்னு முதல் கேட்டிருந்தோம். சரி அப்படி வச்சுக்கிருவோம், முறையிட்டுச்சுன்னு வச்சுக்கிருவோம். இவர்கிட்ட எதுக்கு முறையிடணும்? ஷரியத்துக்கு சொந்தக்காரன் அல்லாட்ட முறையிட்டு போயிடும். ஷரியத்து இவர்கிட்ட ஒரு நபரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான், இந்த ஆளு சரியா நடக்க மாட்டேங்கிறாரு. உடனே அப்துல் கார் ஜிலானி ஒரு ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. இதை நம்ம கேட்டோம், இது என்னப்பா இது கதை? இதுக்கு தான் அவர் கேட்கிறாரு பதில். ஷரியத்து எப்படி முறையிடும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மெம்பர்ல இருக்கும் பொழுது மரக்கட்டையால் ஆன அந்த மெம்பர் அழுதிருக்கிறது. மரக்கட்டை அழுவுமா? மெம்பர் அழுதிருக்கும் பொழுது ஏன் ஷரியத்து முறையிட்டு இருக்க முடியாது? இப்படி ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கிறாங்க. முஹிதீன் ஷேகிடம் ஷரியத் முறையிடுகிறது. முஹிதீன் ஷேகிட்ட ஷரியத் முறையிடு, நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது. ஒரு நிமிஷம், அதை பத்தி கேட்கிறாங்க. ஷரியத் எப்படி முறையிடும்? ஷரியத் பகுத்தறிவுள்ள மனிதனா? அவ பகுத்தறிவுள்ள மனிதன் தான் முறையிட முடியும்னு முஹிதீன் மௌலூது 19 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புகாரில 125வது பக்கத்துல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்வா ஓதிட்டு இருந்த ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின சமயத்துல, ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டு மிஸ்ல அஸ்வாத்தில் இஷார், மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்கள்ட்ட முறையிட்டதானே அது? அப்ப பகுத்தறிவுள்ள மனிதன் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பவத்தில் சொல்லப்படுது, பகுத்தறிவு இல்லாத மனிதன், பகுத்தறிவு இல்லாத மரத்துண்டு முறையிடுகிறது. அல்லாஹ் ஓதிட்டு இருந்த ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின சமயத்துல, ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டு மிஸ்ல அஸ்வாத்தில் இஷார், மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்கள்ட்ட முறையிட்டதானே அது?
அப்ப பகுத்தறிவு உள்ள மனிதன் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பவத்தில் சொல்லப்படுது, பகுத்தறிவு இல்லாத மனிதன், பகுத்தறிவு இல்லாத மரத்துண்டு முறையிடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்துல உள்ளதெல்லாம் ரசூல் இல்லாதவங்களை சமமாக்கி பேச முடியுமா? ரசூலுங்கிற முறையில, இறை தூதருங்கிற முறையில அல்லாஹ் சில அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான். அவங்க இறை தூதர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க இறைநேசர், கன்ஃபார்மாக இறைநேசர் என்று அறியப்பட்டவர்கள். அப்ப அவங்கள்ட்ட ஒரு மரம் அழுதது, கண்ணீர் விட்டது, முனகியது என்று வர்றதை வைத்துக் கொண்டு அப்துல் காதர் ஜிலானி ஷரியத் முறையிடுங்கள். இவர் யார் ஷரியத்துக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் ஷரியத்துக்கு தூதர், அவர்கள் தான் தலைவர், அவர்கள் வழியாக ஷரியத் நமக்கு கிடைக்கும். அப்ப இவர் யாரு? அப்துல் காதர் ஜிலானி என்பவர் இறை நேசர் என்பதற்கு உங்களுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியுமா? கேரண்டி கொடுக்க இயலுமா? அல்லாஹ் யாரை இறை நேசர் சொன்னானோ அவங்களை இறை நேசர் சொல்லலாம். நபிமார்கள் அல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற, ஃபிரௌனுடைய மனைவி போன்ற பலரை அல்லாஹ் இறை நேசர் சொல்லி இருக்கிறான்னு சொன்னா அவர்களை பற்றி இறை நேசர் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பற்றி, பத்ர் சஹாபாக்களை பற்றி, ஹுதைபியாவுல அந்த உடன்படிக்கையில பையத் ரில்வான்ல பங்கெடுத்தார்களே அவர்களை பற்றி எல்லாம் நற்செய்தி சொல்லப்பட்டிருந்தா அவங்கள நல்லடியார் என்று சொல்லலாம், இறைநேசர் என்று சொல்லலாம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு மனுஷரை இறைநேசர் சொல்வதற்கு என்ன ஆதாரம்? ஒரு பர்டிகுலர் மனுஷனை இறைநேசர் முடிவு பண்ண வேண்டும். அப்படி இறைநேசர் முடிவு பண்ணிவிட்டால் அந்த இறைநேசருக்கெல்லாம் இறை தூதருக்கு இருந்த அதே அந்தஸ்து இருக்குமா? ரசூலுல்லாஹ் இருந்துச்சுன்னா இவர்கிட்ட இருக்குமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்துல் காதர் ஜிலானி சமமா? இது மாதிரியான ஒரு பதிலை சொல்றீங்களே, இது சரியான்னு கேட்கிறோம். சரி, ஷரியத் முறையிட்டுச்சா? மரங்கிறது ஒரு மெட்டீரியல், ஒரு பொருள். ஷரியத் ரசூலுல்லாஹ் முறையிட்டுச்சா? இல்ல. அப்ப ஷரியத் என்பது நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தானே தவிர அது எப்படி ரசூலுல்லாஹ் முறையிடும் ஒரு பொருளாது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட ஷரியத் முறையிட்டதில்லை. அப்துல் காதர் ஜிலானி ஷரியத் ஒரு ஆளை பத்தி முறையிட்டுச்சான். இவர் யாரை பத்தி முறையிட்டுச்சு? அதை விட கேடு கட்டவங்க எல்லாம் மதீனாவுல இருந்தாங்க, முனாஃபிக் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள பத்தி எல்லாம் ஷரியத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிட்டுச்சா? இதான கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம அவங்க இழுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட ஷரியத் முறையிட்டதில்லை. அப்துல் காதர் ஜிலானி ஷரியத் ஒரு ஆளை பத்தி முறையிட்டுச்சான். இவர் யாரை பத்தி முறையிட்டுச்சு? அதை விட கேடு கட்டவங்க எல்லாம் மதீனாவுல இருந்தாங்க, முனாஃபிக் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள பத்தி எல்லாம் ஷரியத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிட்டுச்சா? இதான கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம அவங்க இழுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆளு எந்திரிக்கிறார். இதெல்லாம் இந்த புப்பளைய தடவுனது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபணம் ஆன உடனே அவர் பயான் பண்றாரு. விவாதத்துக்கு வந்திருக்கிற இடத்துல விவாதத்துல ஆர்குமெண்ட்ல பாயிண்ட்களை வைக்கணும். நல்ல எண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும், கெட்ட கண் கொண்டு பார்க்க கூடாது. எண்ணங்கள் நல்லதா இருந்தா தான் நல்லதா தெரியும். நல்ல எண்ணத்தோடு நல்ல கண் கொண்டு பார்ப்பது என்ற அடிப்படை நமக்கு இருக்குமானால் யகீனன் வல்லாஹி நிச்சயமாக இப்படி ஒரு சிந்தனை அவர்களது மனதில் அடிமனதில் கூட பட்டிருக்கார். இது என்ன நல்ல எண்ணம் வைக்கிறது? போய்கிட்டு இருக்கிற மனுஷன் குளத்துல குளிக்கிறத பார்த்துட்டு இறங்கி ஓடி போய் ஒண்ணு கேடு கட்ட ஆளா இருக்கணும், இல்ல லூசா இருக்கணும். நம்ம அதை நம்பவே இல்லை. ஷாகுல் மீது பேர்ல பொய் சொல்லி இருக்கிறாங்க என்றுதான் நாங்க சொல்றோம். அப்ப இறங்கி போய் தடவை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு இது என்ன நல்ல எண்ணம் வைக்கிறது? இதே மாதிரி நீங்க உங்க ஊர்ல செஞ்சீங்கன்னா நல்லெண்ணம் வைப்பானா? நான் கேட்கிறேன். இந்த பயான் பண்ணக்கூடியவர் அவங்க வீட்டுல உள்ள ஒரு குளத்துல, அத வயசுக்கே வராத பிள்ளையாவே இருக்கட்டுமே, குளத்துல போய் குளிக்கிற அளவுக்கு உள்ள பருவம் உடைய பெண்ணு, ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதை போய் இந்த அஜர்த்து வாதம் பண்ணார், அவர் போய் தடவி கொடுத்தாருன்னு சொன்னா, குளத்துல இறங்கி பொம்பளையில குளிக்கிற இடத்துல போய் தடவி கொடுத்தாருன்னு சொன்னா ஊர் மக்கள் நல்ல எண்ணம் வைப்பாங்களா? அப்ப பதில் சொல்ல முடியாம போன உடனே அப்படியே பிளேட்டை மாத்துற மாதிரி என்ன பண்றாங்க? நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எண்ணம் கெட்டவர்களுக்கு இப்படிதான் தெரியும். நீ எதுக்குப்பா இந்த மாதிரி குப்பையை மௌலிந்து எழுதி வச்சு ஓதுற? இதான கேள்வி. அப்ப இப்படிதான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தது நீங்க பார்க்கணும். அடுத்து மூலது கிதாப் எடுத்துக்கிட்டாரு, அதுல இருந்து பதில் சொல்ற மறுபடி என்ன மௌலுது? சுபான மௌலுது நம்ம எழுதியிருக்கிறோம்ல, முஹிதீன் மௌலுது எழுதியிருக்கிறோம்ல, அந்த முஹிதீன் மௌலுதுல ஒரு மேட்ரு வருது. என்ன மேட்ரு வருதுன்னு கேட்டா, وقد اتاك خطاب الله مستمعا
அல்லாஹ்வுடைய உரையாடல், அல்லாஹ்வுடைய பேச்சு உங்கள் காதிலே கேட்கும் விதமாக வந்தது. எப்படி வந்தது? யாரு? அப்துல் காதர் ஜீலானியை பார்த்து இந்த மௌலுதை எழுதினவர் பாடி இருக்கிறார். எப்படி பாடி இருக்கிறாரு? வகத் அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, அல்லாஹ்வுடைய உரையாடல் உங்கள் காதுல கேட்கும் விதமாக வந்தது. என்ன உரையாடலா? யா கௌசல் ஆலம், மகத்தான இரட்சகர். அல்லாஹ் கூப்பிடுறானா, மகத்தான இரட்சகரே, குன் பில் குர்பி முஜ்தமியா, என்னோடு அப்படி நெருங்கி இரண்டரை ஒன்று சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்துல் காதர் நேருக்கு நேராக காதில் கேட்கும்படியாக பேசினான் என்று ஒரு வரியை எடுத்துக்கொண்டு, இதுக்கு நம்ம நிறைய பாயிண்ட்கள்லாம் போட்டு இதை மறுத்திருக்கிறோம். இந்த மறுப்பு மொத்தத்தையும் விட்டுவிட்டு ஒரு வரி எடுத்துக்கிறார். என்ன எடுத்துக்கிறாரு? அல்லாஹ் எப்படி அப்துல் காதர் பேசியிருப்பான், பேச வேண்டியது எல்லாம் தான் குர்ஆனை பேசிவிட்டானே, அதுக்கப்புறம் அல்லாஹ் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இவற்றை எதுக்கு அல்லாஹ் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருந்தோமா? அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் முடிந்து விட்டது, அல்லாஹ் யார்ட்டையும் பேச மாட்டான் என்று எழுதிய இவர்கள் ஏகத்துவம் மாத இதழில் என்ன எழுதினார்கள் தெரியுமா? கனவு இருக்கிறதே அது வஹீல ஒரு பங்கு, நற்செய்தி கூறக்கூடியவைகள் கனவு மூலமாக வரும். அப்ப அல்லாஹ் யாருக்காவது எதிர்காலத்தில் ஒரு உதவி செய்ய நினைத்தால் அதை முன்கூட்டியே கனவு வழியாக காட்டி தருவான் என்று இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரெண்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. பார்த்தீர்களா? ஒரு கேள்வி. மனிதர்களுடன் எவற்றை அல்லாஹு தஆலா பேச விரும்பினானோ அவற்றையெல்லாம் குர்ஆனாக வழங்கிவிட்டான். எவரிடமும் இறைவன் பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌலிதை எழுதியவருக்கு இல்லை. அப்படின்னா அல்லாஹு தஆலா குர்ஆன் நின்ன பின்னாடி யார்கிட்ட இனி பேச மாட்டான் அப்படின்னு வருது, முஹீதிய மௌலிதுல வருது. ஆனா ஏகத்துவம் பத்திரிகை டிசம்பர் 2005 என்ன வருதுன்னா, ஒரு ஹதீஸ வச்சுட்டு ஒரு ஹதீஸ ஆதாரமா காட்டிட்டு சொல்றாங்க, நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடியும் நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது. அந்த அம்சம் என்னன்னா நல்ல கனவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும்போ, மனிதனுக்கு நாளை வரக்கூடிய நபித்துவம் சென்று விட்டது, ஹதீஸ் நபித்துவம் சென்று விட்டது, நற்செய்தி கூறுகின்றவை எஞ்சியுள்ளன. அப்ப நபித்துவத்துல லம் யபக மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத், நுபுவத்தில் நின்றும் நற்செய்திகளை தவிர மீதி ஒன்றும் எஞ்சவில்லை. நுபுவத்தின் சொன்னா என்ன? அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்படும் விஷயங்கள், அதுல நற்செய்திகள் எஞ்சி இருக்கிறது என்று சொல்லும்போது வஃபாத்துக்கு பின்னாடியும் அல்லாஹு தஆலா மனிதர்களிடம் கனவு மூலமாக பேசுவான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. அப்ப அவங்களுடைய முஹீதிய மௌலிது ஆய்வுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையும் ஏகத்துவம் டிசம்பர் 2005 முரண்படுது. அல்லாஹ் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டான்னு சொல்றீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சில செய்திகளை ஒவ்வொருத்தருக்கும் அறிவிச்சு தருவான் கனவு மூலமாக அப்படின்னு சொல்றீங்களே, இது முரண்படுதுன்னு கேட்கிறாரு. இதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் இதுக்கு பதில் சொல்லிட்டுல கேட்கணும். எதுக்கு? அப்துல் காதர் ஜிலானிட்ட அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடினான். டாபிக் அதுதான். கனவுல வருவதை பற்றி நீங்க என்ன சொல்ற? நாங்க தான் அதை சொல்லி இருக்கிறோம், முரண் ஒன்றும் கிடையாத. நேருக்கு நேரா அல்லாஹ் உரையாடுதல் என்பது குர்ஆனோடு முடிந்து விட்டது, நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது. இறை தூதர்களை தவிர யாரிடத்திலும் அல்லாஹ் பேச மாட்டான் அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம். நீங்க இந்த கவிதையில் என்ன எழுதியிருக்கிறீங்க? கது அத்தாக்க, அப்துல் காதர் ஜீலானியே உம்மிடத்தில் வந்தது. என்ன வந்தது? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி வருகிறது? எப்படி வருகிறது? முஸ்தமிஅன், உங்கள் காதிலே கேட்கும் விதமாக வந்தது. அப்ப இது கனவுல வந்ததாவா எழுதி வச்சுக்கிறீங்க? இந்த கவிதையில கனவில் அல்லாஹ் ஒரு செய்தி அவருக்கு சொன்னாண்டா எழுதிக்கிறீங்க. அந்த கருத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறீங்க. முஸ்தமியன் காதால் கேட்கிற மாதிரி நேருக்கு நேராக கேட்டாருங்கிற மாதிரி எழுதிக்கிறீங்க. இப்படியான பேச்சு அப்துல் காதர் ஜிலானிக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றால் அவரை நீங்கள் இறை தூதர் என்று ஆக்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் தூது செய்தி அவர் கொடுத்தான்னு சொல்றீங்களா இல்லையா? அதை கேட்டா கனவுல செய்தி வரும்ல, கனவுல நற்செய்தி கூறக்கூடிய விஷயங்கள் வரும். இது நற்செய்தி கூறக்கூடிய விஷயமா? இது
இவரை வந்து அல்லாஹ் கூப்பிடுறான் எப்படி? யா கௌசுல் ஆலம், மகத்தான இரட்சகரே. அதாவது அல்லாஹ்வுக்கு இவர் இரட்சகர் ஆயிட்டார் பாருங்க. அல்லாஹ் வந்து ஒரு அடியான போய் மகத்தான இரட்சகரேன்னு கூப்பிடுவானா? மகத்தான இரட்சகரே என்று அல்லாஹ் அப்துல் காதர் ஜிலானிய அவர் காது கேட்கும்படியாக அல்லாஹ் அவர்கிட்ட பேசினான். இது பக்கா ஒரு காதியானி கொள்கை இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்த இவரை நபியாக ஆக்குகிற, நபிக்கு மேலாக ஆக்குகிற சூழ்ச்சி இல்லையா? யூதர்களுடைய சதி இல்லையா இது? அப்படின்னு எழுதுன அதுக்கு தான் பதில் தராம அது எதுக்கு எழுதப்பட்டிருக்குங்கிற மொத்த மேற்றையும் அப்படியே இருத்தடிப்பு செஞ்சுட்டு எதுக்கு கேட்கிற கேள்வி? அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப கனவுல வந்து அல்லாஹ் பேசுவான்னு இன்னொரு பக்கம் சொல்றீங்களே. கனவுல பேசுறது நேர பேசுறது ஒண்ணா? அல்லாஹ்வுடைய பேச்சுகள் முடிஞ்சு விட்டதுங்கிறது உண்மை. கனவின் மூலமாக சில விஷயம் மார்க்க சட்டங்கள் வராது கனவுல கூட. கனவின் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கும் விபத்து, ஒரு குழந்தை பேரு, ஒரு செல்வம், இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து தர நாடினால் நாடியவர்களுக்கு அப்படி அறிவிச்சு தருவான், கனவுல காட்டுவான். இது நல்லடியார் மகான் பார்த்து வராது, எல்லாருக்கும் வரும். இதை இப்படி ஒருத்தருக்கு அறிவிச்சு கொடுத்தா மகான் ஆயிர மாட்டார் அவரு. இது ஜெனரலா உள்ள ஒரு மேட்ரு. நீங்க அதைத்தான் மௌலூத் எழுதி வச்சுக்கிறீங்களா? அப்துல் காதர் ஜிலானி கனவுல ஆம்பளை பிள்ளை பிறக்க போற செய்திய அல்லாஹ் கனவுல காட்டினான்னு எழுதி வச்சிருந்தீங்கன்னா தொலைஞ்சு போய் விட்டுட்டு போயிருப்போமே. நீங்க அப்படி எழுதலையே. அல்லாஹ் என்ன செஞ்சானா? நேருக்கு நேர பேசுகிறான். அது என்ன பேசுகிறான்? அல்லாஹ்வுக்கே இவர் அல்லாஹ் என்று பேசுகிறான். மகத்தான ரட்சகரன் அல்லாஹ் கூப்பிட்டா அல்லாஹ்வை இவர் ரட்சிக்கிறார்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஒரு ஆளை ரட்சகரன் கூப்பிடுவானா? அடிமையேன்னு கூப்பிடுவான் யாரை கூப்பிட்டாங்க. அப்ப அல்லாஹ் வந்து இவர் மகத்தான ரட்சகரன் அழைத்தான்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, எவ்வளவு பயங்கரமான வேலை. அல்லாஹ்வை விட இவர் பெரிய ஆளாக்கி இருக்கிறீங்களே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, அது என்னத்துக்காக எழுதிருக்கணும் உங்களுக்கு தெரிகிறது. இதுக்கு பதில் சொல்லாம நீங்க ரெண்டு முரண்பட்டு பேசுறீங்களேன்னு சொல்லி முரண்பாடு இல்லாத ரெண்டு விஷயத்தை எடுத்து காட்டி முரண்படுறீங்களேன்னு கேட்கிறார்கள். எப்படி குழம்பி போயிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இந்த கேடுகட்ட அபத்தங்களை நியாயப்படுத்துவதற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் பாத்தீங்களா? அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன? இந்த அப்ஜத் கணக்கு ஒண்ணு எடுத்து போட்டோம். என்ன எடுத்து போட்டோம்? அதாவது அமீரு ஃபகீர். அதாவது என்ன அந்த அப்ஜத் கணக்கு நிறைய பேருக்கு விளங்கல. அது விவரமாகவே நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டா, அந்த பொம்பளை தடவி கொடுத்தாருல, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன தொடர்ச்சின்னு கேட்டா, இவர் போய் அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. யார்கிட்ட? இந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுடைய தகப்பனார்ட்ட போய் உன் மகளை என் மகனு கட்டித்தான்னு கேட்கிறாரு. தகப்பனார் யார் தெரியுமா? அந்த ஊருக்கு அவர் தான் அமீர், கவர்னர். அந்த ஊருடைய ஆளுநரா இருக்கிறார். அவர் ஆளுநரா இருக்கிறவர்கிட்ட போய்கிட்டு இவர் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற பக்கீர் சாவா இருக்காரு அப்படின்னு எழுதியிருக்கு, நானே சொல்லல. அப்ப அதுல வந்து போய் அமீர்கிட்ட போய் என்ன செய்யறாரு? அந்த ஆளுநருக்கு அரபில வந்து அமீர்னு சொல்லுவாங்க. ஆளுநரா கவர்னரா இருக்கிறவருக்கு அமீர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருடைய ஆளுநரா இருக்கிறவர்கிட்ட போய் உன் மகளை, இந்த குளத்துல குளிக்கிற ஒரு மக, அந்த மகளை என் மகனு கட்டித்தான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அமீர் சொல்றாரு, ஏன்பா நான் யாரு நீ யாரு? நான் வந்து ஊருக்கு ஆளுநரா இருக்கிறேன், நீ ஃபக்கீரா இருக்கிற, பக்கீர் சாவா இருக்கிற. பக்கீர் சாவுடைய மகனுக்கு வந்து அமீருடைய மகளை நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ பாயிண்ட் அடிக்கிறாங்க, அமீர் தான் ஒசத்தி, ஃபக்கீருங்கிறது மட்டும், அதனால பொண்ணும் தர மாட்டேன்ட்டாரா? இவர் பாயிண்ட் கொடுறாரு. யார் ஒசத்தி? உங்கள்ட்ட அதிகாரம் தான், நீங்க ஒசத்தி ஆயிருவீங்களா? அமீர் என்ற வார்த்தைக்கு அப்ஜத் கணக்கு போட்டு பார். அப்ஜத் கணக்குனா என்ன? ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை போட்டுக்கிட்டாங்க. இது அல்லாஹ் சொன்னது கிடையாதுங்க, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் கிடையாது. யூதர்களா கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க? இந்த ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி அலிஃபுக்கு 1, பேக்கு 2, ஜீமுக்கு 3, தாலுக்கு 4 சொல்லி இப்படி ஒரு நம்பர்களை போட்டுக்கிட்டாங்க. அது யூதர்கள் வந்து யூத மொழியில உள்ளது. அது யூத மொழியில அலிஃபு பேலாம் உண்டு. அதை காப்பி அடிச்சு கொண்டு பிற்காலத்தில் வந்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த அப்ஜத்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இவர் அந்த யூத பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன் பெயர் அமீர், நீ வந்து அமீர் ஆளுநரா இருக்கிற. ஆளுநருக்கு அரபியில் அமீர், அமீர்ல 4 எழுத்து இருக்கிறது, அலிஃப் இருக்கிறது, மீம் இருக்கிறது, ஏ இருக்கிறது, ரே இருக்கிறது. இந்த 4க்கும் அப்ஜத் கணக்குப்படி, நியூமராலஜி படி நம்பர் என்ன தெரியுமா? அலிஃபுக்கு 1, மீமுக்கு வந்து 40,
ஏக்கு 10, ரேக்கு 200, அப்ப மொத்த சேர்த்து சொன்னா 251 வருது. நீ அமீர்ங்கிறியப்பா, உன் நம்பர் என்ன? 251. என்னை பக்கீர்ங்கிற பக்கீர் சாங்கிற இல்ல, பக்கீரை எடுத்துக்கொண்டால் ஃபே இருக்குல்ல, ஃபேக்கு 80, காஃபுக்கு 100, அப்புறம் ஏக்கு 10, ரேக்கு 200, 390 வருது. ஓ நம்பர் 251, எனக்குள்ள நம்பரு 390. அதனால பக்கீர் தான் வசந்த வருங்கிறார். எவ்வளவு சூப்பர் பாயிண்ட் பாருங்க. ஒரு பேர்ல உள்ள எழுத்துக்கு ஒரு மீங்களாக நம்பரை கொடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தைக்கு கண்ணியம் கற்பிக்கிற அந்த கருத்தை வச்சு சொல்லலாம். அமீர், ராஜா, இது வசதி. பக்கீர்னா பிச்சை வாங்கி திங்கிறவன், இது மட்டம் அப்படின்னு சொன்னா அது பொருந்தும். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர்கிட்ட ஒரு அவுலியா, ஒரு மகானு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசினா அப்படியாவது பேசணும். தக்வா உள்ளவன் தான் வசந்தவன், இறையச்சம் உள்ளவன் தான் வசந்தவன். நான் குர்ஆனை படிச்சிருக்கிறேன், நீ குர்ஆனை படிக்கல. நான் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறேன், நீ மார்க்கத்தை அறியல. நான் தொழுகிறேன், நீ தொழுவல. இப்படியாக ஏதாவது சொல்லி அதனால நான் வசதிப்பா நீ தான் மட்டும்னு சொல்லி இருந்தாரே, ஆனால் அது ஏற்கத்தக்கதா இருந்திருக்கும். அல்லது அமீருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஃபக்கீருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அப்படி பேசியிருந்தாலாவது அர்த்தம் இருக்கும். அமீர்னா ராஜா, ஃபக்கீர்னா பிச்சைக்காரன், அப்படி பார்த்து அவர் தான் வசந்தவர். அதையும் விட்டுவிட்டாரு. விட்டு என்ன பண்றாரு, நான் தான் வசந்தவன். ஏன் ஃபே காஃப் ஏரே இந்த நாளையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 390 வருகிறது. அமீரை கூட்டி பார்த்தீங்கன்னா 251 வருது. உன்னை விட 140 மடங்கு நான் தானப்பா கூட இருக்கிறேன். உன்னை விட நான் 140 மடங்கு வசந்தவன். அப்ப நீ எப்படி பொண்ணு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னார்னு வருது. நம்ம என்ன கேட்டோம், இப்படி எழுத்துக்கு நம்பர் கொடுக்கலாங்கிறதுக்கு ஆதாரம் எது? எந்த வசனம் ஆதாரமா இருந்துச்சு? எந்த குர்ஆன்ல இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டோம். அப்படியே இருந்தாலும் இந்த எழுத்துக்களை கூட்டி ஒரு ஆளை வசந்தவன் தாழ்ந்தவன் தீர்மானிக்கிறதுக்கு அது என்ன ஆதாரம்? இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு 66 வருது, இப்லீஸுக்கு 103 வருது. அல்லாஹ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அலிஃப் இருக்குது அல்லாஹ்வுல, லாம் இல்லன்னா 2 லாம் இருக்குல்ல, அலிஃப் 1 இருக்குது, 2 லாம் இருக்கிறது, ஹே இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்தா என்ன, அலிஃபுக்கு 1, 2 லாமுக்கு 30 30 60, அப்புறமேல கடைசியில் இருக்கிற ஹேக்கு ஒரு 5, அப்ப 30 60 65 66 நம்பர் வருது அல்லாஹ்வுக்கு. இப்லீஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அலிஃபுக்கு 1, இப்லீஸ்ல அலிஃபு, பே, லாமு, ஏ, சீன் 5 எழுத்து இருக்கா. இப்லீஸுக்கு எடுத்த அலிஃபுக்கு 1, பேக்கு 2, லாமுக்கு 30, ஏக்கு 10, சீனுக்கு 60, ஆக எல்லாம் சேர்த்து எவ்வளவு வச்சு 103 ஆயிடுச்சு. அப்ப இப்லீஸுடைய நம்பர் 103 உங்க கணக்குப்படி, அல்லாஹ்வுடைய நம்பர் 66. அப்ப அல்லாஹ்விட இப்லீஸ் வசந்தவனா, அல்லாஹ்விட இப்லீஸ் சிறந்தவனா? அவுலியா அப்படித்தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு. இந்த மகான் ஆர்குமெண்ட் நிஜமா பண்ணிலாம் இருக்க மாட்டார், விட்டு எழுதிருக்காங்க. அவர் நிஜமாக அப்படி ஆர்குமெண்ட் பண்ணி இருந்தாரே, ஆனால் அவருடைய ஆர்குமெண்ட் பிரகாரம் அல்லாஹ் சிறந்தவனா இப்லீஸ் சிறந்தவனா? இப்லீஸ் தான் சிறந்தவன் ஆகும். இதுக்கு பதில் சொல்ல முடியல. திணறி மூச்சு திணறி போய் இதெல்லாம் இதுலதான் அவங்க முரண்பட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்றாரு, நம்ம உடன்பட்டு இருக்குங்கிறோம், அவங்க முரண்பட்டுனா அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர கருத்து ஒப்பு கொண்டுட்டு அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிற விஷயத்தை போய்கிட்டு உலகம் பண்ண தேவையில்லை. எடுத்துக்கொள்ளலாம், தள்ளனா தள்ளிடலாம், அது அவரோட இருப்போம். இப்ப நாங்களும் சொல்லல இந்த ஆய்வை கட்டம் ஏற்றுக்கொண்டு ஆகணும் சொல்லவே இல்லையே. அது ஒரு ஆய்வு தானே, எடுத்துக்கொள்ளாம இருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. விஷயம் தப்பா ரைட்டா அதை தான் பார்க்கணும். ஒப்பந்தத்தில் அதுதான் இருக்குது. இது ஒரு எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லல, குர்ஆன் ஹதீஸ்ல இதெல்லாம் இருக்குது அதை ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லல. ஒரு ஆய்வு தப்பு தான். ஆய்வுல தப்பு வரலாம். விரும்பினா எடுத்துக்கிறங்க, விரும்பாட்டி விட்டு போங்க. விரும்புனா எடுத்துக்கிறங்க, விரும்பாட்டி விட்டுட்டு போங்கிற ஒரு நிலையில உள்ளத உட்கார்ந்துட்டு ஓதுனா நன்மை கிடைக்குமா? எப்படி பாயிண்ட்? அதாவது இருக்கிறது அவரே சொல்றாரு, தப்பு இருக்கலாம்ங்கிறாரு, தப்பான கருத்து இருக்கலாம்ங்கிறாரு. அப்ப விரும்பினா எடுத்துக்கிறங்க, விரும்பினா விட்டுட்டு போங்க. ஒரு ஆய்வுல ஏற்பட்ட ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தலைமையிலாங்கன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் தஆலாவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்தவர்கள் இந்த குர்ஆன் சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்றாரு, ஆனா ஹபீபுல்லாஹ் முஹம்மது அந்த இமாரத்தை
அது வந்து குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாட்டி எடுத்துக்க வேண்டியதுதான், குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறத மட்டும் விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு. எப்படி பார்த்தாலும் இது குர்ஆன், இந்த பேசிக் குர்ஆனுக்கு மாற்றம். இந்த அமீர் ஃபக்கீர் வேண்டாம் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாம இருக்கலாம், அது கூட மாற்றம் தான். அமீரா இருக்கிறவன் வந்து தக்வா உள்ளவனா இருந்து ஃபக்கீரா இருக்கிறவன் வந்து தக்வா இல்லாதவனா இருந்தா அப்ப அமீர் வசந்து போயிடுவார். இந்த அமீர் ஃபக்கீருங்கிறதுல கூட அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஃபக்கீர் வசந்தவர் அமீர் தாழ்ந்தவர் சொன்னதாக சரியா? அதுவும் சரியில்லை. காசு பணத்தை வச்சியோ அதிகாரம் இல்லைங்கிற வச்சியோ உயர்வும் கற்பிக்க முடியாது, தாழ்வும் கற்பிக்க முடியாது. அப்ப அமீர் ஃபக்கீருங்கிறத வச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறீங்களா எழுத்த வச்சுக்கிட்டு, இது சரியான்னு கேட்டா விரும்பினா எடுத்துக்கிறங்க, விரும்பாட்டி விட்டு போங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மௌலிது என்பது அந்த லட்சணத்துக்கு வந்து விட்டது. இந்த கேள்வி கேட்ட உடனே விரும்புனா எடுத்துக்கிறங்க, விரும்பாட்டி விட்டுட்டு போங்க, மனுஷனுடைய ஆய்வுல தப்பு வரலாம், இப்ப அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு ஆர்குமெண்ட் பண்றாரு. அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? பேசிக்கான கேள்விக்கு வந்துட்டாங்க. மௌலிதுகள் ஓதுவது குப்பை இருக்குது, குப்பை இருக்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஒண்ணு கூட தப்பு இல்லைன்னு அவங்க ஆர்குமெண்ட் தலைப்பு. இந்த ஒண்ணு தப்புதான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஆய்வுல தப்பு இருந்தா விட்டுட்டு போங்கிறாரு. ரெண்டாவது, இதை ஓதுறதுனால நன்மை இருக்கா? ஒருத்தன் கிறுக்குத்தனமா உளறி இருக்குன்னா அதை உட்கார்ந்து நம்மளும் சேர்ந்து உளறினா நன்மை கிடைக்குமா? இதுதான் மௌலிதுகளுக்கு இந்த நன்மை கிடைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஒரு மேட்டரும் இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு அதுக்கு?